துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி நாளை காண ஆலயத்தில் ஆண்டவரே கொடுத்த உங்களுடைய கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கிருபை நிறைந்தவரப்பா, இறக்கம் நிறைந்தவரப்பா, மகிமை நிறைந்தவரப்பா, மாட்சிமை நிறைந்தவரப்பா, நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. இருக்கிறவரே இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா ஒமேகா மாணவரே நாங்கள் துதிக்கிறோம், ஆதியும் அந்தமும் மாணவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தின் தெய்வமே உங்களை துதிக்கிறோம், அதிசயத்தின் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். அப்பா தண்ணீர் மேலே நடந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், காற்றையும் கடலையும் அகற்றின தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். வானம் என்ற சிங்காசனம், பூமியில் பாதபீடம் என்று சொன்ன தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை காட்டின அப்பா நீ பெரியவராக இருக்கிறப்போ நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை ஐஸ்வர்யம் உள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல எங்களை காத்த ஆண்டவரே. இந்த நாட்களில் ஓய்வு நாளில் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு வர முடியாத நீர் கொடுத்த உங்களுடைய கிருபைகளை தகப்ப நினைத்துமா நாங்கள் துதிக்கிறோம். எத்தனையோ ஆபத்தில் இருந்த விபத்தில் இருந்த ஆண்டவரை எங்களை பாதுகாக்க வெளியிட்டு வந்த உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாவியாக இருந்த தகப்பனை எங்கள் மேல ஆண்டவரை கிருபையை ஊற்றின தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நித்திய ஜீவனுக்கு எங்களை அழைத்தவரே நாங்கள் துதிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை பேச அழைத்த தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்துக்காகவே எங்களை அப்பா அழைத்திருக்கிறப்பா, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். அப்பா நான் பரிசுத்தமாக இருக்கிறபடியாக நீங்களே பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. நான் உங்களை ஆறுதல் செய்கிறேன் என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சாத்தானுடைய தகப்பனை, வதமைகளை சிறுவத தகப்பனை, அப்பாவுடைய வேஷத்தை தகப்பனை கிழித்தவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிறுவதை அழிக்கப்பட்ட தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. என் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள் எல்லாம் தகப்பனை நீர் சுமந்தீரே நான் துதிக்கிறோம் அப்பா. எனக்காக பலியான ஆட்டுக்குட்டியே நாங்கள் துதிக்கிறோம். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தால் எங்களை கனிவினவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான்கள் எங்களை அழைத்தவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தவான்கள் எங்களை அழைத்த தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இந்த உன்னதத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உயர்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கப்படத்தக்கவரே, வாழ்ந்தப்படத்தக்கவரே, போற்றப்படத்தக்கவரே, மகிழப்படத்தக்கவரே, கிருபை நிறைந்தவரே, இறக்கம் நிறைந்தவரே. அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுக்கு தகப்பன அதிபதியாக இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். தகப்பன் தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல எங்களை கடாட்சிக்கிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காய் தேய்ச்சுகிறது போல எங்களை தேய்ச்சுக்கிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. அற்புதத்தின் தெய்வமே, அதிசயத்தின் தெய்வமே, ஏற்க அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாக வருவேன் என்று சொன்னவரே மேசியாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தகப்பனை எங்கே இருக்கிறது அந்த இடத்துல உலாவுகிற தெய்வமாக இருக்கிறவங்க நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த கூட்ட நடுவில் உலாவுகிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கொடான கோடி தேவதூதர்கள் மத்திய தகப்பனை மகிமையாக தகப்பனை இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியுள்ள நியாயாதிபதியே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நியாயத்திற்கு வருகிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாக வருவேன் என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் இதோ கழுக போல புது பலனை அடைவார்கள் என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. மீட்பின் நாளைக்கு எங்களுக்குள்ள முத்திரையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சட்டத்தின் ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பின் ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சகல சட்டத்துக்குள்ள எங்களை வழிநடத்துகிறவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நடுவில் உலாவுகிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இதோ அப்பா நீரே எங்களுடைய அப்பா நீரே தகப்பனே என்னுடைய ஆலயம் என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம்
ஆவியானவரே, ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் அவனை கெடுத்து போடும் என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா. இதற்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் செய்தவர், அதிசயங்களை செய்தவர், மறித்தவர்களை தகப்பனை எழுப்பினவரே, நாங்கள் உயிருள்ள தேவன் என்று தகப்பனை உங்களின் தகப்பனை வெளிப்படுத்திக் கொண்டீரே. இயேசு கிறிஸ்துவே நாங்கள் துதிக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவரே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தராயிருக்கிற அப்பா தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தரை ஆவியானவர் ஆவியானவர் எங்க உண்டாக விடுதலை உண்டு, தேவகுமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யான விடுதலை என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்கள் நடுவில் நீ உலாவிக் கொண்டிருக்கிறப்பா, எங்கள் மேல நீ அசைவாடி கொண்டிருக்கிறாண்டவரே. எங்கள் அப்பா எங்கள் பிள்ளை தகப்பனை விட்டு நாளைக்கு முற்றையாக எங்கள் கூட இருக்கிறேன் அப்பா. பிரசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் எழுந்துன்ற ஆவியானவரை துதிக்கிறோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வாய்களிடத்திலிருந்து சத்தமாக பிரசுத்த ஆவியானவரே, மேன்மையான ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்கிற ஆவியானவரே அப்பா, இந்த நேரத்தில் கூட ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்கிறாங்க ஆவியானவரே அப்ப. இந்த ஆராதனை நீர் ஆளுகை செய்கிறாங்க ஆவியானவரே. ஆரம்பத்திலிருந்து முடிவு நீர் ஆளுகை செய்கிறாங்க ஆவியானவரே. பிரசுத்தமாக தொடர்ந்து கொள்ள கிருபை செய்கிறாங்க ஆவியானவரே அப்பா. இவட உத்தமம் அல்ல, ஜபம் அல்ல, எல்லாம் உங்களுடைய கிருபையாப்பா. கிருபையால 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 நாங்கள் ஆராதிக்க ஆவியால உண்மையால நாங்கள் தொடர்ந்து கொள்ள ஆவியானவரை இந்த கால நேரத்திலே தகப்பனை கிருபை பாராட்டுகிறாங்க அப்பா. கிருபை 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 நாவியானவர் கிருபை நாவியானவர் சத்தியத்தின் நாவியானவரே அப்பா. இந்த நேரத்தில் எல்லா கரங்களை தட்டி ஆவியானவரை மகிழப்படுத்தலாம். எங்கள் நடுவே அப்பா இந்த குணாவில உலாவிக்கிற ஆவியானவர் சத்தம் வெள்ளப்போல வரும்போது தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் இதோ ஜெயப்படுகிற தேவனவர் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நீங்க சும்மா இதில் உள்ளதாக இந்த செயலை சொல்லிட ஏதோ அமர்ந்த அவரே தெய்வம் தெய்வம் அறிவன் என்று சொல்லுவாப்பா. நீங்க எங்களுக்காக காரியங்களை செய்கிறாங்க ஆவியானவரே. உங்க உயர்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் உங்க மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. உங்களை குறித்து நாங்கள் ஆர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை குறித்து நாங்கள் மேல பாராட்டுகிறோம் பரிசுத்தமானவரே. நீர் நல்லவர் 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 ஆவியானவரே. நீர் வல்லவரப்பா வல்லவரப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிற ஆவியானவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. ಹಗಲಲ್ಲಿ ಮೇಘವು ನೀನೇ, ಇರುಳಲ್ಲಿ ಅಗ್ನಿಯು ನೀನೇ. ಹಗಲಲ್ಲಿ ಮೇಘವು ನೀನೇ, ಇರುಳಲ್ಲಿ ಅಗ್ನಿಯು ನೀನೇ. ನಾಡುವೆ ಪಾಡುವೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ, ನಾಡುವೆ ಪಾಡುವೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ, ನಾಡುವೆ ಪಾಡುವೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ, ನಾಡುವೆ ಪಾಡುವೆ
நேரத்துக்கு ஆராதனை ஆண்டவரே அப்பா கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே எல்லா காரியங்களும் நீரை பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் நாம மட்டுமே நாங்கள் உயர்த்த எங்களுக்கு நீங்க தகப்பன கிருபை பாராட்டுகிறாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் உட்கார்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறது மிகவும் சந்தோஷம் இல்லைங்களா? நம்முடைய சமூகம் ஒன்று இருந்தாலே போதும். ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ, ಆತನ ಸಮ್ಮುಖ ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ಇದ್ದರೆ ಸಾಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீவே சாக்கு ஏசப்பா, ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖ ನನಗಪ್ಪ, ನೀವೇ ಸಾಕು ಏಸಪ್ಪ, ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖ ನನಗಪ್ಪ.
ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖವು ಎಷ್ಟೊಂದು ಮಧುರವು ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖವು ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವು ನಿಮ್ಮನ್ನೇ ಬಯಸಿದೆ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವು ನಿಮ್ಮನ್ನೇ ಬಯಸಿದೆ ಒಂದಾಗಿ ನೀವೇ ಸಾಕು ಏಸಪ್ಪ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖ ನನಗಬ್ಬ ನೀವೇ ಸಾಕು ಏಸಪ್ಪ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖ ನನಗಬ್ಬ ಎಲ್ಲ ಕಡೆ ದೇವರ ಸಮೂಹ ಮಾತ್ರಗಳಿಗೆ ಸಾಕು ಯೇಸುವೆ ನೀನು ಮಾತ್ರಗಳಿಗೆ ಸಾಕು ಯೇಸುವೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವನಿಗಿಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅಪ್ಪ ನೀನು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದೀಯ ಯೇಸುವೆ ನೀನು ಮಾತ್ರ ನನಗೆ ಸಾಕು ಆದಿಯು ಅಂತ್ಯವು ನೀನೇ ಅಪ್ಪ ಅಲ್ಪ ಒಮೆಗವು ನೀನೇ ಆಗ್ತಪ್ಪ ಈಗಾಗಲೇ ಇರುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ನೀನೇ ಯೇಸುವೆ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ ಹಲ್ಲೆಲೂಯ ಅಲ್ಫಾ ಒಮೆಗಾ ಎಂದೇವನೇ ಆರಾಧನೆ ಉಮಕ್ಕೆ ಆದಿಯು ಅಂತ್ಯವು ಕಾಣಬಲ್ಲೆ ಆರಾಧನೆ ಉಮಕ್ಕೆ ಅಲ್ಫಾ ಒಮೆಗಾ ಎಂದೇವನೇ ಆರಾಧನೆ ಉಮಕ್ಕೆ ಆದಿಯು ಅಂತ್ಯವು ಕಾಣಬಲ್ಲೆ ಆರಾಧನೆ ಉಮಕ್ಕೆ
சத்தமாக தேவனை நோக்கி துதிக்கலாம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, உம்மைப்போல என்னை மாற்றினப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்குள்ள கருவினாக இயேசு. என் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்த ஆண்டவரே, உம்மைப்போல நான் ஆண்டவரே முழுவதும் அடையறதுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே என்னாலே பரிசுத்தமாக வாழ முடியாத ஆண்டவரே, ஆனாலும் பலத்தின் நாமமுள்ள பராக்கிரமத்தின் நாமமுள்ள பரிசுத்த ஆவியான ஆவியை தேவ ஆவியானவரே என்னை சுத்திகரியும். உம்முடைய அக்கினியால் என்னை சுத்திகரியும். உம்முடைய அக்கினியால் என்னை சுத்திகரியும். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் என்னை சுத்திகரியும். உம்முடைய வார்த்தையால் என்னை சுத்திகரியும். பாவத்திற்கு அடிமை
சுத்திகரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. இஸ்ராயேலின் ராஜாவே என் தேவன் நான் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்திடுவேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ராயேலின் ராஜாவே என் தேவன் நான் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்திடுவேன், நன்மைகள் நினைக்கிறேன்.
நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. ಹೌದಪ್ಪ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಿಗೆ ಬರ್ತಾರೆ ಕರ್ತನ, ಏನು ತಾನೇ ಮಾಡಲು ನಿಮಗೆ ಸಾಧ್ಯ ಕರ್ತನೆ. ನನ್ನ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಜೀವಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಜೀವ ಇರುವಂತ ಕಾಲವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ ಯೇಸು. ಎಲ್ಲ ಒಳಗೆ ನನ್ನೇ ಸಲ್ಲ ಎತ್ತನೆಯೋ ನನ್ನ வாழ்க்கையில ಸೇವೆ ಎತ್ತನೆಯೋ ಆಪತ್ತುಗಳು ಎತ್ತನೆಯೋ எல்லாவற்றிற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எதை செய்தாலும் எங்களுடைய நன்மைக்காக செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்களின் மத்தியில் ஆண்டவரே, நீர் எங்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்திக் கொண்டு வந்தீரே ஆண்டவரே. அதற்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப எங்களால் நடக்க முடியாத நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தி வைத்தவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்போடைய வெளியேறு பெற்ற அன்பை எங்களுக்கு நீங்கள் மேலே ஊற்றினீரே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரை வழிநடத்தினீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, தண்ணீரில் நடந்தாலும் ஆண்டவர், அப்பா இயேசு அக்கினியில் நடந்தாலும் ஆண்டவரே, அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகமும் ஆண்டவரே, உலகத்திற்குரிய காரியங்களும் ஆண்டவரே முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை ஆண்டவரே கடைசியாக ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எதுவுமே பயமில்லை ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು, ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕರವನ್ನು ತೊಳೆದು ಮಹಿಮೆಪಡಿಸಿ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಂಡಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ನಾಮವು ಪರಿಶುದ್ಧವೆಂದೆಣಿಸಲ್ಪಡಲಿ, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವು ಬರಲಿ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಅನ್ಯದ ಆಹಾರವನ್ನು ಇವತ್ತು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸು. ಮತ್ತೊಬ್ಬರು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. ನಾವು ಶೋಧನೆಗಳಿಗೆ ಹೋಗದಂತೆ ಕೇಳಿಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ಯಾಕೆಂದರೆ ರಾಜ್ಯವು ಬಲವು ಮಹಿಮೆಯು ಸದಾ ಕಾಲ ನಿಮ್ಮದೇ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ಎಲ್ಲ சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? நாங்கள் எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ನಾವು ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲೂ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಇರಬೇಕು. நாங்கள் எப்பொழுதுமே களிகூர்ந்து இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹರ್ಷದಿಂದ ಇರಬೇಕೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நாங்கள் கஷ்டத்திலே இருந்தாலும், ನಾವು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದರೂ, துக்கத்திலே இருந்தாலும், ದುಃಖದಲ್ಲಿ ಇದ್ದರೂ, எந்த நிலைமையில் இருந்தாலும் ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதுமே களிகூர்ந்து இருக்க வேண்டும். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் அந்த சந்தோஷம் யாருக்குள்ளாக இருக்கிறது? ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸಂತೋಷ ಯಾರೊಳಗೆ ಇದೆ? நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ನಮ್ಮ இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಇದೆ. எப்பொழுது நான் நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு போகிறோமோ, ಯಾವಾಗ ನಾನು ನೀವು ಆತನ ಒಂದು ಸಮೂಹಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ, எப்பொழுது அதிகமாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமோ, ಯಾವಾಗ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ, ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருகிறது. ದೇವರ ಸಂತೋಷ ನಮ್ಮೊಳಗಿಂದ ಅದು ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. அவர் நம்மளை கைவிடாத தேவனாக ಅವರು இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡದೇ ಇರುವಂತ அவர் நம்மை ದೇವನಾಗಿದ್ದಾರೆ. அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி கொண்டு வந்த தேவனாக இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಅತಿಶಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಂತ இந்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வருடம் முழுவதுமாய் ಈ ವರ್ಷವೆಲ್ಲ ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿ ಬಂದರು. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು எத்தனையோ ಬಂದವು, போராட்டங்கள் வந்தது, ಎಷ್ಟೋ ಹೋರಾಟಗಳು ಬಂದಿವೆ, எத்தனையோ அவமானங்கள் வந்தது, ಎಷ್ಟೋ ಅವಮಾನಗಳು ಬಂದಿವೆ, எத்தனையோ காரியங்கள் வந்தது. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ஆனால் ಬಂದಿವೆ. ஆண்டவர் நம்மளை கைவிடவில்லை. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. அவர் நம்மை என்றென்றும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡದೇ ಇರುವಂತಹ அந்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவின் மேலே நாங்கள் நம்பிக்கையை வைத்து ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು அவருக்குள்ளாக நாங்கள் நடந்து ಅವರೊಳಗೆ ನಾವು ನಡೆದು அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த ಅವರ வேண்டும். ನಾಮವನ್ನು ನಾನು ನೀವು ಮಹಿಮೆಪಡಿಸಬೇಕು. அதற்காகத்தான் ஆண்டவர் திருச்சபை அழைத்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. கொலாசியர் 3வது அதிகாரம். ಕೊಲೆಸರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ. கொலாசியர் 3வது அதிகாரம். ಕೊಲೆಸರಿಗೆ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6லிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 6ರಿಂದ 10ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದೋಣ. இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினி வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்திருந்து கொண்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ದೇವರ ಸಂದೇಶದ ಒಂದು பழைய மனிதனை கழற்றி போட்டு ಹಳೆಯ ಮನುಷ್ಯನನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். ಹೊಸ ಮನುಷ್ಯನನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நீங்கள் லாஸ்ட் வீக் இந்த வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம். ನಾನು ನೀವು ಒಂದು ಕಳೆದ ವಾರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ದೇವೆ. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லியிருக்கிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. 5 விதமான பாவங்களை குறித்து அந்த பவுல் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். 5 ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳಿದ್ದಾನೆ. இப்படிப்பட்ட 5 விதமான பாவங்களை நீங்கள் சாகடிக்கும்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ಈ ರೀತಿಯಾದ 5 ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ಸಾಯಿಸುವಂತೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮಗೆ ಆತನ ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எதற்காக இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು. நீங்கள் இப்பொழுது புதிய மனிதர்களாக இருக்கிறோம். ನಾವು ನೀವು ಈಗ ಹೊಸ ಮನುಷ್ಯர்களಾಗಿದ್ದೇವೆ. நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಕಾಣப்படுகிறோம். ನಾನು ನೀವು ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಒಂದು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಕಾಣப்படுತ್ತೇವೆ. நீங்கள் உலகத்திற்குரிய காரியங்களை நாடாமல் ನಾವು ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸದೆ பரலோகத்திற்குரிய காரியங்களை நாடும்படியாய் ಪರಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಬಯಸುವಂತೆ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ? பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. நம்முடைய அழைப்பு என்று பார்த்தீர்கள் என்றால் ನಮ್ಮ ಕರೆಯನ್ನು ನೋಡುವ பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆಂದೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. அவர் பரிசுத்தராய் இருக்கிற காரணத்தினாலே ಅವನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದ நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்
ದೇವರಿಂದ ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ನಾನು நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ನೀವು ಈ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்கள் பாவங்களிலே அக்கிரமங்களிலே மரித்திருந்த சமயத்திலே ನೀವು ಪಾಪದಲ್ಲಿ ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ பிதாவானவர் தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ತಂದೆಯಾದವನು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಕುಮಾರನನ್ನು ಈ ಒಂದು ಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿ இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ நிவாரண பலியாய் ஆகிவிட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಪಾಪ ನಿವಾರಣಾ ಬಲಿಯಾದರು. நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். ನಮ್ಮ ಪಾಪ ಶಾಪ ಅಕ್ರಮಗಳನ್ನು ಮೀರುವಿಕೆಯನ್ನು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡರು. யார் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசத்திலே வருகிறார்களோ ಯಾರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೋ ஆண்டவர் இவர்களை நீதிமானாக்குகிறார். ದೇವರು ಇವರನ್ನು ನೀತಿವಂತರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இப்பொழுது விசுவாசியானவன் என்ன செய்ய வேண்டும்? ವಿಶ್ವಾಸಿಯಾದವನು ಏನು ಮಾಡಬೇಕು? அந்த பரிசுத்தத்தை வாழ்க்கை நடைமுறையில் அவன் கொண்டு வர வேண்டும். ಅವನು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ತನ್ನ ಜೀವಿತದ ಒಂದು ಮೊರೆಯಲ್ಲಿ ಅವನು ಕೊಂಡು ಬರಬೇಕು. நான் பரிசுத்தவான் நீதிமான் என்று சொல்லி ನಾನು ಪರಿಶುದ್ಧವಂತನು ನೀತಿವಂತನು ಎಂದು ಹೇಳಿ பாவத்தில் வாழுவதல்ல, ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದು ಅಲ್ಲ. இந்த பரிசுத்தம் என்பது ஒரு மிக கடினமான காரியமாக இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஒரே நாளிலே ஒரே வருஷத்தில் நாங்கள் பரிசுத்தமாக முடியாது. ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாங்கள் சாகும் வரை பரிசுத்தத்தை நாட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಸಾಯುವವರೆಗೂ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಬಯಸಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு செல்லும்படியாய் ஆண்டவர் நம்மளை ಆ அழைத்திருக்கிறார். ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಮೆಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಮಹಿಮೆಗಳಿಗೆ ನಾವು ಹೋಗುವಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ அது பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿರಬೇಕು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் எவரை ரட்சிப்புக்கென்று தெரிந்தெடுத்தாரோ ದೇವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಯಾರನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೋ இவர்களை ஆண்டவர் அழைத்தார். ದೇವರು ಅವರನ್ನು ಕರೆದರು. யாரை அழைத்தாரோ ಯಾರನ್ನು ಕರೆದರು இவர்களை நீதிமானாக்கினார். ಅವರನ್ನು ನೀತಿವಂತರನ್ನಾಗಿ ಮಾಡಿದರು. எவர்களை நீதிமானாக்கினாரோ ಯಾರನ್ನು ನೀತಿವಂತರನ್ನಾಗಿ ಮಾಡಿದರು இவர்களை மகிமையும் படுத்தினார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எப்பொழுது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்திலே வருகிறானோ ಯಾವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೋ ஆண்டவர் அந்த மனுஷனை நீதிமானாக்கி விட்டார். ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. அவன் நீதிமான் என்று ஆண்டவர் அவனின் மேலே ஒரு முத்திரையை அடித்து விட்டார். ಅವನು ನೀತಿವಂತನು ಎಂದು ದೇವರು ಅವನಲ್ಲಿ ಒಂದು ಮುದ್ರೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ. இந்த நீதியாக்கின காரணத்தினாலே ಈ ಒಂದು ನೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ ಕಾರಣದಿಂದ இப்பொழுது அந்த விசுவாசியானவன் ಈಗ ಆ ವಿಶ್ವಾಸಿಯಾದವನು அவன் பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ಅವನು ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இங்கே எவர்களை நீதிமானாக்கினாரோ ಯಾರು ನೀತಿವಂತರನ್ನಾಗಿ ಮಾಡಿದರೋ இவர்களை மகிமைப்படுத்தினார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்பொழுது நாம் நீங்கள் மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. ಈಗ ನಾನು ನೀನು ಮಹಿಮೆಯೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲಿಲ್ಲ. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நாம் நீங்கள் மகிமை அடைய போகிறோம். ಒಂದು ದಿವಸ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಆ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತೇವೆ. ஆனால் அந்த மகிமை அடைவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ಆ கொண்டிருக்கிறோம். ಒಂದು ಮಹಿಮೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. நாம் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ನಾವು ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದಿಂದ நமக்கு பவுல் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். ಆದಿನ ಪೌಲನ ಮೂಲಕ ದೇವರು ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, ನೀವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದವರಲ್ಲ, நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ನೀವು ಪರಲೋಕದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் பிசாசின் ராஜ்யத்திற்கு சேர்ந்தவர்கள் அல்ல, ನೀವು ಪಿಶಾಚಿಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿದವರಲ್ಲ, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேர்ந்த பிள்ளைகள். ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿದ ಮಕ್ಕಳು. பழைய மனிதனை ஆண்டவர் சாகடித்து விட்டார். ಹಳೆಯ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರು ಸಾಯಿಸಿದರು. இப்பொழுது நீங்கள் அந்த பழைய மனிதனுடைய காரியங்களை கலட்டி போட்டு ಈಗ ನೀವು ಆ ಒಂದು ಹಳೆಯ ಮನುಷ್ಯನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ புதிய மனிதனை போல வாழுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ಹೊಸ ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ ಜೀವಿಸಿರಿ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, எப்பொழுது நாங்கள் உலகத்தின் காரியங்கள் உலகத்தை நாடுகிறோமோ ಯಾವಾಗ ನಾವು ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನು ಹಾಗೂ ಲೋಕವನ್ನು ನಾವು ಬಯಸುತ್ತೇವೋ நான் நீங்கள் நித்திய மரணமடைவோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ನಾವು ನೀವು ನಿತ್ಯ ಒಂದು ಮರಣ ಹೊಂದುತ್ತೇವೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் எப்பொழுது ஆண்டவரை அவருடைய பரிசுத்தத்தை நான் நீங்கள் நாடுகிறோமோ ಯಾವಾಗ ನಾವು ದೇವರನ್ನು ಆತನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನಾವು ಬಯಸುತ್ತೇವೋ எப்பொழுது இயேசு கிறிஸ்து மகிமையில வெளிப்பட போகிறாரோ ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾನೋ அந்த நாளில் நான் நீங்கள் மகிமை அடைவோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಆ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ನೀವು ಮಹಿಮೆ ಹೊಂದೋಣ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கிறிஸ்தவர்கள் பாவத்தை நேசிக்க முடியாது. ಕ್ರೈಸ್ತರು ಪಾಪವನ್ನು ಪ್ರೀತಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர்கள் பாவம் செய்வார்கள். ಅವರು ಪಾಪ இந்த ಮಾಡುತ್ತಾರೆ. பாவமான சரீரத்தில் இருக்கிறோம். ಈ ಒಂದು ಪಾಪವಾದ ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஆனால் அந்த பாவத்தை அவர்கள் விரும்பி செய்ய முடியாது.
நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿದ್ದಾರೆ. எப்பொழுது நாங்கள் பாவம் செய்கிறோமோ ಯಾವಾಗ ನಾವು ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ ஆவியானவர் பாவம் என்று நமக்கு குற்றி காண்பிக்கிறவராக இருக்கிறார். ದೇವರೊಬ್ಬರು ಅದು ಪಾಪವೆಂದು ನಮಗೆ ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் எதற்காக அது பாவம் என்று நமக்கு சொல்லுகிறார் என்றால் ಅವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಅದು ಪಾಪವೆಂದು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ அந்த ಎಂದರೆ, பாவத்துக்காக நாங்கள் துக்கித்து ಆ ಒಂದು ಪಾಪಕ್ಕಾಗಿ ನಾವು அந்த ದುಃಖಿಸಿ பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாய் ಆ ಒಂದು ಪಾಪದಿಂದ ಮನ ತಿರುಗುವಂತೆ ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ நான் ಮಾಡುತ್ತಾನೆ. உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். ನಾವು ಇದನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಬಂದನು? என்னையும் உன்னையும் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தார். ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು அவர் ಜೀವಿಸಿದನು. எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ಅವರು ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. எதற்காக அடிக்கப்பட்டார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು? நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. நம்முடைய பாவங்களுக்காக மரித்த கிறிஸ்துவை ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಸತ್ತಂತ ಕ್ರಿಸ್ತನನ್ನು நான் நீங்கள் எப்படி மறுதலிக்க முடியும்? ನಾವು ನೀವು ಹೇಗೆ ಆತನನ್ನು ನಾವು ನಿರಾಕರಿಸಲು ಸಾಧ್ಯ? அந்த பாவங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தது. ಆ ಪಾಪವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಿತು. அந்த பாவத்திலே நான் நீங்கள் எப்படி அதை விரும்பி நான் நீங்கள் வாழ முடியும்? ಹೇಗೆ ಆ ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ನಾನು ನೀವು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ? இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்தை வெறுக்கிறாரோ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಆತನು ಪಾಪವನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾನೋ, பிதாவானவர் எப்படி பாவத்தை வெறுத்து ತಂದೆಯಾದವರು ಹೇಗೆ ಒಂದು ಪಾಪವನ್ನು ನಿರಾಕರಿಸಿ கிறிஸ்துவின் மேல் அவருடைய கோபத்தை வைத்தாரோ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಆತನ ಕೋಪವನ್ನು ಇಟ್ಟರು. அந்த பாவங்கள் நிமித்தமுடைய இயேசு கிறிஸ்து ಆ அடிக்கப்பட்டார். ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. அந்த அன்பை நான் நீங்கள் ருசி பார்த்து ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾನು ನೀವು ರುಚಿಸಿ ನೋಡಿ அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் நமக்கு தெளிவாக எழுதி ಆ வைத்திருக்கிறார். ರೀತಿಯ ಪಾಪದಿಂದ ನಾನು ನೀವು ಮನ ತಿರುಗಬೇಕೆಂದು ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. அப்பொழுது 5வது வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದಿಂದ நீங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை சாகடிக்க வேண்டும். ಈ ರೀತಿಯ ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ ஆண்டவர் உங்களை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ದೇವರು ಈ ಒಂದು ಪಾಪದಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இப்பொழுது நான் நீங்கள் பாவத்திற்கு அடிமை அல்ல, ಈಗ ನಾವು ನೀವು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಲ್ಲ, தேவனுடைய நீதிக்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கும் அடிமைகளாக இருக்கிறோம். ದೇವರ ನೀತಿಗೂ ಹಾಗೂ ಆತನ ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ನಾವು ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பாவத்தை யார் அபியாசம் செய்கிறார்களோ, ಅವರು ಯಾರು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತಾರೋ, பாவத்திற்குள்ளாக யார் வாழுகிறார்களோ, ಪಾಪದೊಳಗೆ ಯಾರು ಜೀವಿಸುತ್ತಾರೋ, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று ಪಾಪ வார்த்தை ಮಾಡುವಂತ சொல்லுகிறது. ಆತ್ಮ ಸತ್ತೇ ಸಾಯುತ್ತದೆ ಎಂದು ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು நமக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಆತನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்துவை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು மரித்தவரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಂತ ಪರಿಶುದ್ಧ நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಅವನು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾನೆ. நாம் நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியும். ನಾನು ನೀವು ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். ಯಾಕೆಂದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಆತನು ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த சத்தியத்தை அறிந்து ಈ ಸತ್ಯವನ್ನು இந்த ತಿಳಿದು சத்தியத்தின் பிரகாரமாய் வாழ வேண்டும் என்று ಈ ಸತ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அப்ப லாஸ்ட் வீக் நம்ம 5 விதமான பாவங்களை குறித்து பார்த்தோம். ಅದರಿಂದ ಕಳೆದ ವಾರ 5 ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದೆವು. இப்படிப்பட்ட பாவங்களை விசுவாசிகள் அபியாசம் செய்யக்கூடாது. ಈ ವಿಧದ ಪಾಪದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಗಳಿರಬಾರದು. இப்படிப்பட்ட பாவங்களிலே விசுவாசிகள் வாழக்கூடாது என்று வார்த்தை ಈ சொல்லுகிறது. ವಿಧದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಗಳು ಜೀವಿಸಬಾರದು ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 6வது வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದ ನಿಮಿತ್ತ தேவனுடைய கோபமானது ದೇವರ ಕೋಪವಾದದ್ದು கீழ்ப்படியாவின் பிள்ளைகளின் மேல வரப்போகிறது. ಅವಿಧೇಯರಾದ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. யார் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிறார்களோ, ಯಾರು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಜೀವಿಸದೇ ಇರುತ್ತಾರೋ, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கிறார்களோ, ಅವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡದೇ ಇರುತ್ತಾರೋ, இவர்களின் மேலே தேவனுடைய கோபம் இறங்கும் என்று தேவனுடைய வார்த்தை ಇವರ சொல்லுகிறது. ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಇಳಿಯುತ್ತದೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய கோபம் நித்தியத்திற்கும் இறங்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಅಂದ್ರೆ ದೇವರ ಕೋಪ ಅದು ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ ಇರುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் நம்மை நேசித்த காரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ಕಾರಣದಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೊಟ್ಟರು. இந்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பை நாம் நீங்கள் வெறுத்தால் ಈ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ನಿರಾಕರಿಸುವುದಾದರೆ பிதாவினுடைய கோபத்தை காண்போம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ತಂದೆ ಕೋಪವನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ ಎಂದು ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது பவுல் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், ಪೌಲನು 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் முற்காலங்களிலே ಪೂರ್ವ ಕಾಲದಲ್ಲಿ இப்படிப்பட்ட பாவங்களிலே நடந்து கொண்டிருந்தீர்கள். ಹಿಂದಿನ ಪಾಪಗಳಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸುತ್ತೀರಿ. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ இப்படிப்பட்ட பாவங்களிலே இருந்தீர்கள். ಹಿಂದಿನ ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ. இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் அபியாசம் செய்து கொண்டிருந்தீர்கள். ಹಿಂದಿನ ಪಾಪಗಳನ್ನು ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ. ஆனால் இப்பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட பாவம் எதற்காக செய்யக்கூடாது என்றால் ಈಗಲೂ ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನೀವು ಮಾಡಬಾರದು
ಮಾಡಬಾರದು ಎಂದರೆ ஆண்டவர் ದೇವರು தம் ஆவியானவரை கொடுத்து ದೇವರಾತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟು நம்மை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். ಹುಟ್ಟುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நாங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ನಾವು ಪುನಃ ಹುಟ್ಟಿದಂತ ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತೇವೆ. பாவங்களிலே மரித்திருந்த எங்களை ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತಿದಂತ ನಮ್ಮನ್ನು ஆண்டவர் அவருக்கு ஜீவனை கொடுத்து ದೇವರು ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟು அவரை தேடி நாடும்படியாக உதவி செய்திருக்கிறார். ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಬಯಸುವಂತೆ ಆತನು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, காலங்களிலே ಪೂರ್ವ ಕಾಲದಲ್ಲಿ அந்நிய ஜனங்கள் நடந்து கொண்டிருந்த பாவங்களில் நீங்களும் நடந்து கொண்டிருந்தீர்கள். ಅನ್ಯ ಜನಗಳು ಇದ್ದಂತ ಪಾಪಗಳಲ್ಲಿ ನೀವು ಕೂಡ ಅದೇ ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ. அந்த பாவங்களை செய்து கொண்டு வாழ்ந்து ಆ கொண்டிருந்தீர்கள். ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ನೀವು ಕೂಡ ಜೀವಿಸುತ್ತೀರಿ. ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை செய்யக்கூடாது. ಇದರೋ ಅದನ್ನು ಮಾಡಬಾರದು. அப்பொழுது பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார்? ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எதற்காக நான் நீங்கள் பாவங்களை சாகடிக்க வேண்டும் என்றால் ನಾವು ನೀವು ಒಂದು ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂದರೆ இந்த பாவமானது ಪಾಪವಾದ நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய பிழைப்பை உண்டாக்கினது. ನಮಗೂ ದೇವರ ಒಂದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ವಿಭಾಗವನ್ನೇ ಮಾಡಿತು. இந்த பாவமானது ಈ ಪಾಪವಾದ நாங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்காதபடி, ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗದಂತೆ, ஆண்டவர் நம்மிடத்தில் நெருங்காதபடி ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಗೆ இந்த ಬಾರದಂತೆ பாவம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ಈ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಅಡ್ಡಗೋಡೆಯಾಗಿ ಅದು ಕಾರ್ಯ இந்த ಮಾಡಿತು. பாவமானது ಈ ಪಾಪವಾದ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எடுத்து விட்டது. ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಅದು ತೆಗೆದುಹಾಕಿತು. ஆண்டவரை தேடாதபடி ದೇವರನ್ನು ನಾವು ಹುಡುಕದಂತೆ அநேக காரியங்கள் செய்து விட்டது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟು, ஆனால் நான் நீங்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தோம் என்றால் ನಾವು ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ இந்த ಬಂದೇವೆಂದರೆ பாவமான வாழ்க்கை எனக்கு ಈ வேண்டாம். ಪಾಪವಾದ ಜೀವಿತ ನನಗೆ ಬೇಡ. இயேசுவே, இந்த பாவமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ಯೇಸುವೇ, ಪಾಪವಾದ ಜೀವಿತ ನನಗೆ ಬೇಡ. இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தேவை. ಈ ಪಾಪದಿಂದ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. இந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு தேவை. ಈ ಪಾಪದಿಂದ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಬೇಕು. நான் நீங்கள் பாவத்தை வெறுக்க காரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தோம். ನಾವು ಒಂದು ಪಾಪವನ್ನು ತ್ಯಜಿಸಿದ ಕಾರಣದಿಂದಲೇ ನಾವು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದೆವು. உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் என்றால் ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರು ಯಾರೆಂದರೆ நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಹೇಳುವವರು ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರುಗಳಲ್ಲ. இயேசுவே, நீர் வெறுத்த பாவத்தை நானும் வெறுக்கிறேன். ಯೇಸುವೇ, ನೀನು ನಿರಾಕರಿಸಿದ ಪಾಪಗಳನ್ನು ನಾನು இந்த ನಿರಾಕರಿಸಿದ್ದೇನೆ. பாவம் எனக்கு வேண்டாம். ಈ ಪಾಪ ನನಗೆ ಬೇಡ. அநேக ஜனங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ಅನೇಕ ಜನರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಬಯಸುತ್ತಾರೆ. ஆனால் அவர்களுக்கு அங்க இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடாது. ಆದರೆ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கக்கூடாது. ಅವರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರಬಾರದು. இவர்களுக்கு வெறும் நித்திய ஜீவன் தேவை. ಅವರಿಗೆ ಬರೀ ನಿತ್ಯ ಜೀವ ಬೇಕು. ஆனால் நித்திய ஜீவன் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து தேவை அல்ல. ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு இப்படியாக சொல்லுகிறார்கள். ಜನಗಳು ಇದು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. இதற்காக ஆண்டவரை தேடி வருகிறீர்கள். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹುಡುಕಿ ಬರುತ್ತೀರಾ? ஆண்டவர் எனக்கு நன்மைகளை செய்கிறார். ದೇವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. எனக்காக மரித்தார். ನನಗಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿದರು. எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ಅವರಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡುತ್ತಾರೆ. அதற்காக தான் கிறிஸ்துவிடத்தில் வருகிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. நித்திய ஜீவன் என்பது ஒரு இடம் மட்டுமல்ல. ನಿತ್ಯ ಜೀವ ಎನ್ನುವುದು ಅದು ಒಂದು ಸ್ಥಳ ಮಾತ್ರವಲ್ಲ. நித்திய ஜீவன் என்பது ஒரு நபராக இருக்கிறார். ನಿತ್ಯ ಜೀವ ಎನ್ನುವರು ಒಂದು ವ್ಯಕ್ತಿ அது ಆಗಿದ್ದಾರೆ. யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಅದು ಯಾರೆಂದರೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು இந்த ಕ್ರಿಸ್ತ. நித்திய ஜீவனை இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே தேட வேண்டும். ಈ ಒಂದು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಹುಡುಕಬೇಕು. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிற காரணத்தினாலே ಪಾಪವನ್ನು ನಿರಾಕರಿಸುವ ಕಾರಣದಿಂದ நீங்கள் பாவங்களை வெறுக்க வேண்டும். ನೀವು ಪಾಪಗಳನ್ನು ನಿರಾಕರಿಸಬೇಕು. எபேசியர் 2வது அதிகாரம் ಎಫೆಸರ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1லிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1ರಿಂದ 5ನೇ ವಚನದವರೆಗೂ ನೋಡಿ. எபேசியர் 2 ಎಫೆಸರ್ 2 1லிருந்து 5வது வசனம். 1ರಿಂದ 5 ವಚನ. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தின் அதிகாராகிய பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து மாமிச இச்சைகளின் பிரகாரமாய் நடந்து நமது மாம்சமும் மனசும் நம்முடைய மாமிசமும் மனுஷும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல பாக்கினியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த
அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. கர்த்தருடைய நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது பவுல் வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பவுಲನ್ನು ನೋಡುವ எபேசு சபையின் விசுவாசிகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ಎಫೆಸ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பவுல் இப்படியாக நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೀಗೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் பாவங்களிலே அக்கிரமங்களிலே மரித்திருந்தீர்கள். ನೀವು ಪಾಪದಲ್ಲಿ ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಸತ್ತವರಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் ನೀವು பிசாசுக்கேற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்து ಪಿಶಾಚಿಗೆ ತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ பிசாசானவன் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். ನಾವು ಪಿಶಾಚಿಯಾದವನು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்களும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ನೀವು ಕೂಡ ಏನು ಮಾಡುತ್ತಾ மாமிசத்தின் இச்சைகளை, ಮಾಂಸದ ಇಚ್ಛೆಗಳನ್ನು, உங்களுடைய மனதுக்கு வர காரியங்களை ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು அதை செய்து கொண்டு நிறைவேற்றிக் கொண்டிருந்தீர்கள். ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾ ನೆರವೇರಿಸುತ್ತಿದ್ರಿ. நீங்கள் சுபாவத்திலே ಸ್ವಭಾವದಲ್ಲಿ கோவாக்கினிகளின் பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்று பவுல் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ದೇವರ ದಂಡನೆಯನ್ನು ಹೊಂದುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿದ್ರಿ ಎಂದು ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் ಆದರೆ இதுதான் சுவிசேஷம். ಇದೇ ಸುವಾರ್ತೆ. ஆனால் ಆದರೆ ஆண்டவர் ದೇವರು இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்த காரணத்தினாலே ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದರಿಂದ அவர் நம்மளை என்ன செய்தார்? ಅವನು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಿದರು? பாவங்களில் அக்கிரமங்களில் மறித்திருந்த நம்மளை ಪಾಪದಲ್ಲಿ ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದ ನಮ್ಮನ್ನು கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವನು ಎಬ್ಬಿಸಿದನು. நாங்கள் முற்காலங்களில் பாவங்களில் மறித்திருந்தோம், ಪೂರ್ವ ಕಾಲದಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದೆವು, அக்கிரமங்களில் மறித்திருந்தோம். ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದೆವು. ஆனால் இப்பொழுது பிதா என்ன செய்திருக்கிறார்? ಆಗ ತಂದೆ ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? நம்மை கிறிஸ்துவுடனே மறுபடியுமாய் இணைந்து வைத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಾವುಗಳು ಹೇಳುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಜೀವನದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. நமக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ನಮ್ಮೊಳಗೆ ಆತನ ಜೀವವಿದೆ. நீங்கள் கிருபையினால் ನೀವು ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ಕೃಪೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಿ. நம்முடைய நற்கிரியைகளினாலே அல்ல, ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ, நம்முடைய சொந்த பிரயாசங்களினாலே அல்ல, ನಮ್ಮ ಸ್ವಂತ ಪ್ರಯಾಸದಿಂದ, அவருடைய சுத்த கிருபை நிமித்தம் நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ಆತನ ಶುದ್ಧ ಕೃಪೆಯ ನಿಮಿತ್ತ ನಾನು ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஆனால் இது வார்த்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். ಅದರಿಂದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲು ಬಯಸುವೆ. பிலிப்பியர் 2வது அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪಿಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 13-14வது வசனத்தை வாசிக்கலாம். 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14ನೇ ವಚನ. ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு இலவசமாக கொடுத்து விட்டார். ದೇವರು ರಕ್ಷಣೆ ನಮಗೆ ಉಚಿತವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் இப்பொழுது விசுவாசியான நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? பிலிப்பியர் 2வது அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ, ಫಿಲಿಪ್ಪಿಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12லிருந்து வாசிக்கலாம். 12ರಿಂದ ಓದೋಣ. 12-13. 12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் நான் தூரமா இருக்கிறது இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். கடைசியாக 12வது வசனம் கடைசியாக வாசிக்கலாம். அந்த கடைசி வார்த்தை, நான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பிற்காக பிரயாசப்படுங்கள் என்று பவுல் சொல்லவில்லை. ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ ಎಂದು ಪೌಲ್ ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? இந்த ரட்சிப்பு நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். ಹೌದು, ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ನೀವು ಅದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ. 13வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ அதை ಹೇಳ್ತಾರೆ, செய்யவும் ಅದನ್ನು ಮಾಡುವಂತೆ அந்த டிசைர் கொடுக்கிறது யார்? நமக்கு ಆ ಒಂದು ಆಸೆಯನ್ನು ಕೊಡುವುದು ಯಾರು? ஆண்டவர் கொடுக்கிறார். ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அதை நிறைவேற்ற பலன் யார் கொடுக்கிறார்? ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ಬಲ ಯಾರು ಕೊಡುತ್ತಾರೆ? ஆண்டவர் அவருடைய பலனை அளிக்கிற தேவனாக ದೇವರು ಅವರ இருக்கிறார். ಬಲವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ನಾನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இன்றைக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பு ஆண்டவருடைய வழிகள் என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள். ಜನಗಳು ರಕ್ಷಣೆ ಏನೆಂದು, ದೇವರ ದಾರಿ ಏನೆಂದು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரை அறிகிற அறிவில்லாமல் ஜனங்கள் விசுவாசிகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ದೇವರನ್ನು ತಿಳಿಯುವಂತ ಜ್ಞಾನವಿಲ್ಲದ ವಿಶ್ವಾಸಗಳಿಂದ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்க ரட்சிப்பிற்கு பிரயாசப்படுங்கள் என்று சொல்லவில்லை. ರಕ್ಷಣೆಗೆ ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ ಎಂದಾಗ நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ. பரிசுத்தமாய் வாழுவதற்கு பிரயாசப்படுங்கள். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ.
பிரயாசப்படுங்கள், ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ಪ್ರಯಾಸ ಪಡಿ, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியே பிரயாசப்படுங்கள் என்று ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ಪ್ರಯಾಸ ಪಡಿ. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, எதற்காக நமக்கு இதை சொல்லுகிறார் என்றால், ಅದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நானும் நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம், ನೀವು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಗಳಾಗಿ, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. ಎಲ್ಲ ಹೊರಟು ಹೋಯಿತು. இது ரோமர் 6ஆம் அதிகாரம் ರೋಮಾಪುರ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1 பின்னர் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 12 ವಚನ ನೋಡೋಣ. ரோமர் 6 ರೋಮಾಪುರ 6ನೇ ಅಧ್ಯಾಯ. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? பாவத்தில் நிலைநிற்கிறோம் என்று சொல்லலாமோ? கூடாதே. கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இனி அதிலே நாங்கள் எப்படி பிழைப்போம்? 6வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நாங்கள் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 14வது வசனம் 12வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதான பாவத்திற்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. படிங்க, வாசிங்க அப்படியே. நீங்கள் உங்களுடைய அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தவரிலிருந்து தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்ப இந்த 6வது அதிகாரம் நீங்கள் முழுவதுமாய் வீட்டிலே போய் வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசியானவன் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறான் என்று பவுல் இங்கே பேசுகிறார். எனவே நான் நீங்கள் பாவத்திற்கு அடிமை அல்ல, அவருடைய நீதிக்கு அடிமைகள் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய அவயங்களை பாவத்திற்கு என்று உபயோகப்படுத்தக்கூடாது, தேவனுடைய நீதிக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த காரணத்தின் நிமித்தம் மரித்த நான் எப்படி பாவங்களிலே வாழ முடியும் என்று பவுல் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நாங்கள் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம், உலகத்திற்கு மரித்திருக்கிறோம், ஆனாலும் இந்த பாவ சரீரத்திலே இருக்கிறோம். நம்முடைய அவயங்களை பாவத்திற்கு அடிமையாக கொடுத்து விடக் கூடாது. பாவத்தை அபியாசம் செய்யாமல் தேவனுடைய நீதியை அபியாசம் செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கட்டளையிடுகிறார். அப்போ 8வது வசனத்திலே இன்னும் 6 விதமான பாவங்களை குறித்து பேசுகிறார். 8வது வசனத்திலே 5 பாவம் இருக்கிறது. 9வது வசனத்திலே ஒரு பாவத்தை குறித்து பவுல் அங்கே பேசுகிறார். 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். இப்பொழுதோ கோபமும் போதும் ஒன்னொன்னா பார்க்கலாம். அப்பொழுது பவுல் இங்கே சொல்லுகிறார், இப்பொழுதோ கோபத்தை சாகடியுங்கள். கோபம் என்கிற பாவத்தை உங்களுடைய சரீரத்தில் ஆளுகை செய்யாதபடி அந்த கோபம் என்கிற பாவத்தை சாகடியுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப முதலாவது நாங்கள் பாவம் செய்யும் போது ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். இரண்டாவது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். நான் நீங்களும் நம்முடைய சகோதர சகோதரிக்கு விரோதமாய் பாவம் செய்தால் ஆண்டவருக்கு விரோதமாய்
ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஏனென்றால் நான் நீங்கள் யாருடைய கட்டளைகளை உடைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம்? ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ನೀವು ಯಾರ ಆಜ್ಞೆಯನ್ನು ಒಡೆದು ನಡೆಯುತ್ತಲಿದ್ದೇವೆ? ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುತ್ತಲಿದ್ದೇವೆ. தேவனுடைய கட்டளைகளை மீறி நடப்பது தான் பாவம் என்று யோவான் நமக்கு சொல்லுகிறார். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುವುದೇ ಪಾಪವೆಂದು ಅಂದ್ರೆ ಯೋಹಾನನೇ ಹೇಳ್ತಾರೆ. பாவம் என்றால் என்ன? ಪಾಪ ಎಂದರೆ ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த கட்டளைகளை மீறி நடப்பது தான் பாவம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುವುದೇ ಪಾಪ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது பவுலானவர் இந்த 8ஆம் வசனத்திலே ಅವರಲ್ಲಿ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களை குறித்து பேசுகிறார். ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕುರಿತು ಮಾಡುವಂತ ಪಾಪವನ್ನು ಕುರಿತು இந்த ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பாவங்களை நாங்கள் யாருக்கு விரோதமாய் செய்கிறோம்? ಈ ಪಾಪಗಳನ್ನು ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ நம்முடைய ಮಾಡುತ್ತೇವೆ? சகோதர சகோதரிக்கு விரோதமாய் செய்கிறோம். ನಮ್ಮ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗೆ நம்முடைய ವಿರೋಧವಾಗಿ, அப்பா அம்மாவுக்கு விரோதமாய் செய்கிறோம். ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ நம்முடைய ವಿರೋಧವಾಗಿ, பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிறோம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ நம்முடைய ವಿರೋಧವಾಗಿ, நண்பர்களுக்கு விரோதமாய் செய்கிறோம். ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தை குறித்து பவுல் இங்கே பேசிக் ಒಂದು கொண்டிருக்கிறார். ಮನುಷ್ಯನು ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುವಂತ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்பொழுது பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், ಪೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? இப்படிப்பட்ட பாவங்களை கழற்றி விட்டு தூக்கி போட்டு விடுங்கள். ಇಂಥ ಪಾಪಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ. எதற்கென்றால் ಯಾಕೆಂದರೆ இப்படிப்பட்ட பாவங்களில் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ಇಂಥ ಪಾಪಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ಇರಬಾರದು. நான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ನಾವು ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. இப்ப ஆண்டவர் இந்த பவுல் இந்த வசனத்திலே என்ன நமக்கு கட்டளை கொடுக்கிறார் என்றால், ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? பழைய மனிதனை தூக்கி போட்டு ಹಳೆಯ ಮನುಷ್ಯನನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ புதிய மனிதனை தரித்துக் கொள்ள ಹೊಸ வேண்டும். ಮನುಷ್ಯನನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் நீங்கள் பழைய மனிதனையும் ನೀವು ಹಳೆಯ ಮನುಷ್ಯನನ್ನು அவருடைய கிரியைகளையும் என்ன செய்ய வேண்டும்? ಅವನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಏನು அதை ಮಾಡಬೇಕು? கழற்றி போட்டு ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ இப்பொழுது புதிய மனிதனையும் ಈಗ ಹೊಸ அவன் ಮನುಷ್ಯನನ್ನು ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களையும் தரித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று பவுல் நமக்கு கட்டளை இடுகிறார். ದೇವರಿಗೆ ತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸಬೇಕೆಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? பாவங்களை கழற்றி போட வேண்டும். ಪಾಪಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕಬೇಕು. தேவன் நீதியை தரித்துக் கொண்டு ದೇವರ ನೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು அதை அபியாசம் செய்ய வேண்டும். ಅದನ್ನು ಅಭ್ಯಾಸ இது ಮಾಡಬೇಕು. ஆரம்ப நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆரம்ப நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால், ಆರಂಭದ ದಿವಸದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ எப்பொழுது விசுவாசிகள் ಯಾವಾಗ ವಿಶ್ವಾಸಿಗಳು ஞானஸ்தானம் பெறுவார்களோ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದುತ್ತಾರೋ, அப்பொழுது இவர்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட பின்பு ಇವರು ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ ನಂತರ பழைய துணியை கழற்றி போட்டு ಹಳೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದು ஒரு புதிய வெள்ள வஸ்திரத்தை தரித்துக் கொள்வார்கள். ಹಸಿರು ಬಿಳಿ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் இந்த பேப்டிசம் மூலமா என்ன காண்பிக்கிறார்கள் ಇವರು என்றால், ದೀಕ್ಷಾಸ್ನಾನದ ಮೂಲಕ ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ? அவர்கள் ஞானஸ்தானத்தின் மூலமா என்ன சொல்லுகிறார் என்றால், ದೀಕ್ಷಾಸ್ನಾನದ ಮೂಲಕ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? பழைய மனிதன் மரித்து விட்டான், ಹಳೆಯ ಮನುಷ್ಯನು ಸತ್ತು இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனிதனாக ಈಗ ನಾನು இருக்கிறேன். ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ இதே கட்டளையை எபேசியர் 4 அதிகாரத்தில் பவுல் நமக்கு கட்டளை இடுகிறார். ಆಜ್ಞೆಯನ್ನು ಎಫೆಸರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೌಲನು பழைய ಹೇಳ್ತಾನೆ. மனுஷனையும் ಹಳೆಯ ಮನುಷ್ಯನನ್ನು அவருடைய கிரியைகளையும் ಅವನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು நீங்கள் கழற்றி போட்டு விட்டு ತೆಗೆದು ಹಾಕಿ புதிய மனுஷனையும் ಹೊಸ ಮನುಷ್ಯನನ್ನು தேவனுக்கு ஏற்ற நீதியும் நீங்கள் தரித்துக் கொண்டு வாழுங்கள் என்று பவுல் நமக்கு சொல்லுகிறார். ದೇವರಿಗೆ ತಕ್ಕ ನೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸಿದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்பொழுது விசுவாசியான நாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಆಗ ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? இப்படிப்பட்ட பாவங்களை ಇಂಥದ ಪಾಪಗಳನ್ನು கழற்றி தூக்கி போட்டு ಬಿಸಾಡಿ ಬಿಟ್ಟು புதிய வாழ்க்கையை நான் நீங்கள் தரித்துக் கொண்டு வாழ ಹೊಸ வேண்டும். ಜೀವಿತಗಳನ್ನು ನಾವು ಅಂದ್ರೆ ಧರಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸಬೇಕು. பாவத்திற்கு ஏற்ற குணாதிசயங்களை தூக்கி போட்டு ಪಾಪಕ್ಕೆ ತಕ್ಕವಾಗಿರುವಂತಹ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಬಿಸಾಡಿ பரிசுத்தத்திற்கும் நீதிக்கேற்ற குணாதிசயங்களை தரித்துக் கொண்டு வாழ வேண்டும். ಪರಿಶುದ್ಧತೆ ಹಾಗೂ ನೀತಿಗೆ ಸರಿ ಹೊಂದುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡು அப்ப ಜೀವಿಸಬೇಕು. முதலாவது பவுல் என்ன சொல்லுகிறார்? ಮೊದಲು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுடைய கோபம் என்கிற பாவத்தை சாகடியுங்கள். ಕೋಪವೆನ್ನುವಂತಹ ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿ இந்த கோபம் என்கிற பாவத்தை தூக்கி போட்டு விடுங்கள். ಕೋಪವೆನ್ನುವ ಪಾಪವನ್ನು ನೀವು ಬಿಸಾಡಿ ಬಿಡಿ. கோபம் என்றால் என்ன? ಕೋಪ ಎಂದರೆ ಏನು? ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ பாவம் செய்து ಪಾಪ ಮಾಡಿ அவனின் மேல கோபம் கொள்கிறோம். ಅವನ ಮೇಲೆ ಕೋಪ ಕೊಡುತ್ತೇವೆ. எப்படி கோபம் கொள்கிறோம்? ಅವನಿಗೆ ಕೋಪ ಕೊಡುತ್ತೇವೆ. அவன் மேல முய் தீர்க்க வேண்டும் என்று ಅವನ ಮೇಲೆ ಅಂದ್ರೆ ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಮುಯಿ ತೀರಿಸಬೇಕು. ரிவெஞ்ச் இருக்கும் நம்ம மேல. ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು அவர்கள் மேல நமக்கு ரிவெஞ்ச் இருக்கும். ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಮುಯಿ ಇರುತ್ತೆ. ஐயோ, இவன் எனக்கு விரோதமா இந்த கெடுதலான காரியம் செய்தானே, ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. எனக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்காமல் இருக்கிறானே, ಅವನಿಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತಹ ಒಂದು ಹಣವನ್ನು ಕೊಡದೇ நான் ಇದ್ದಾನೆ. இவனுக்கு எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறேன், இவன் எனக்கு தீமை செய்திருக்கிறான். ನಾನು ಇವನಿಗೆ ಎಷ್ಟು ಉಪಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ಇವನು ನನಗೆ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. இங்கே வீட்டிலும் நாங்கள் பார்க்கிறோம், ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, வீட்டில இருக்கிறோம், ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, சிறு சிறு காரியங்களுக்கு நாங்கள் கோபப்படுகிறோம். ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಕೋಪ ಕೊಡುತ್ತೇವೆ. இமீடியட்டா சடனா அந்த கோபம் வந்து விடுகிறது. ತಕ್ಷಣ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. அந்த கோபம் என்ன செய்கிறது? ಕೋಪ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? நம்மளை ஆளுகை செய்கிறது. ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ அந்த ಮಾಡುತ್ತದೆ. கோபம் வந்த உடனே பார்த்தீர்கள் என்றால் ಕೋಪ ಬಂದ ಕೂಡಲೇ அசுத்தமான வார்த்தைகள், ಅಶುದ್ಧವಾದ ಮಾತು, தூஷணமான வார்த்தைகள், ದೂಷಣೆಯಾದ ಮಾತು, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದಂತಹ ಮಾತುಗಳು நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. கோபம் என்றால் என்ன?
ஒரு மனுஷனை மூய்த்திருக்கிறது தான் கோபம். ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಮುಯಿ ತಿರಿಸುವುದೇ ಕೋಪ. அப்ப பவுல் சொல்லுகிறார், இந்த கோபம் என்கிற பாவம் உங்களுக்குள்ளாக காணப்படக்கூடாது. ಒಂದು ಪಾಪ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಬಾರದು. ஏனென்றால் நான் நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ನೀವು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದೇವೆ. கலாத்தியர் 5:20 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ಗಲಾತ್ಯರ 5:20 ಪೌಲಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, கோபம் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಕೋಪವನ್ನು ನೋಡುವಾಗ அது மாமிசத்திற்குரிய காரியமாக இருக்கிறது. ಅದು ಮಾಂಸಕ್ಕೆ ಸರಿ ಹೊಂದುವಂತ இந்த ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கோபத்தை யார் அபியாசம் செய்கிறார்களோ ಈ ಕೋಪವನ್ನು ಯಾರು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ இவர்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்ற வார்த்தை சொல்லுகிறது. ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬಾರದೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த காரணத்தினால நான் நீங்கள் என்ன செய்ய ಈ வேண்டும்? ಕಾರಣದಿಂದ ನಾವು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? கோபம் என்கிற பாவத்தை தூக்கி போட வேண்டும். ಕೋಪವೆನ್ನುವಂತ ಪಾಪವನ್ನು ನಾವು ಬಿಸಾಡಬೇಕು. நான் நீங்கள் கோபப்படக்கூடாது. ನಾವು ಕೋಪ ಪಡಬಾರದು. யாக்கோபு 1வது அதிகாரம் ಯಾಕೋಬ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19-20வது வசனம் வாசித்தீர்கள் என்றால் 19 ವಚನ ನೋಡುವಾಗ அங்க யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், ಯಾಕೋಬನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, மனுஷனுடைய கோபம் ಮನುಷ್ಯನ ಕೋಪ தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಲು நான் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்கள் எப்பொழுது கோபம் கொள்கிறோமோ ನೀವು ಯಾವಾಗ ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತೀರಿ தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பிசாசுக்கேற்ற பாவங்களை நான் நீங்கள் செய்கிறோம். ಪಿಶಾಚಿಗೆ ತಕ್ಕ ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ನೀವು ಮಾಡುತ್ತೇವೆ. அப்போ நான் நீங்கள் அறிய வேண்டும், ಆಗ ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. இந்த பிசாசானவன் ಪಿಶಾಚಿಯಾದವನು கோபம் கொண்ட காரணத்தினாலே ಅವನು ಕೋಪಗೊಂಡ ಕಾರಣದಿಂದ அவன் என்ன செய்தான்? ಏನು ಮಾಡಿದ? ஆதாம் ஏவாளை பாவத்திலே விழ வைத்தான். ಆದಾಮ ಅವಳನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಿಸಿದ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வரக்கூடியவனாக இருக்கிறான். ಅವನು ಗರ್ಜಿಸುವಂತ ಸಿಂಹದ ಪಾಲಿಗೆ ಅವನು ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. யாரை விழுகலாம் என்று ಅವನು ನುಂಗಲಿ அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல கோபத்தோடு வருகிறவனாக இருக்கிறான். ಗರ್ಜಿಸುವಂತ ಸಿಂಹದ ಹಾಗೆ ಕೋಪದೊಂದಿಗೆ ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. அப்பொழுது இப்படிப்பட்ட பாவம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ಈ ಪಾಪ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. நீங்கள் என்னாகமம் 20 அதிகாரம் ಅವನು ಅಂದ್ರೆ ಅರಣ್ಯಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ என்னாகமம் நம்பர்ஸ் ಅರಣ್ಯಕಾಂಡ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 8லிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் 12ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவர் மோசேக்கு இப்படியாக கட்டளையிடுகிறார். ದೇವರು ಮೋಶೆಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾರೆ. அங்க ஒரு கல் இருக்கிறது, ಒಂದು ಕಲ್ಲಿದೆ, 2 தரம் அந்த கல்லை அடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಅವರು 2 ಸಾರಿ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಹೊಡೆ ಎಂದು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. 2 தரமும் ஒரு தரமும் ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்பொழுது மோசே என்ன செய்கிறான்? ಮೋಶೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவன் கோபத்தோட 2 தரம் அடித்து விடுகிறான். ಕೋಪದೊಂದಿಗೆ 2 ಸಾರಿ ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. ஆண்டவர் பேச சொல்லுகிறார், ದೇವರು ಕಲ್ಲನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அவன் என்ன செய்கிறான்? ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳಲ್ಲಿ ಗುಣಗುಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. மோசேக்கு கோபம் என்ன செய்கிறான்? ಮೋಶೆಗೆ ಕೋಪವನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அந்த கல்லை 2 தரம் கோபத்தில் ಆ அடிக்கிறான். ಕಲ್ಲನ್ನು ಕೋಪದಿಂದ 2 ಸಾರಿ ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. அப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கிறார் என்றால், ದೇವರು ಮೋಶೆಗೆ ಏನು ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மோசேயே, ಮೋಶೆಯೇ, நீ கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டாய். ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத ಅವನು காரணத்தினாலே ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗದಿರುವ ಕಾರಣ மோசே கோபத்தில் என்ன செய்தான்? ಮೋಶೆ ಕೋಪದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ? பாவம் செய்து விட்டான். ಅಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿದ. ஆண்டவர் அந்த கல்லிடத்தில் பேச சொல்லுகிறார். ಅವನು ಒಂದು ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಿ ಎಂದರು. ஆனால் இந்த மோசே 2 தரம் கல்ல அவனுடைய கோலில் அடித்து விடுகிறான். ಮೋಶೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ಕೋಪದಿಂದ 2 ಸಾರಿ ಒಂದು ಬಂಡೆಯನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, மோசேயே, ಮೋಶೆಯೇ, தூரத்திலிருந்து கானான் தேசத்தை பார். ನೀನು ದೂರದಿಂದ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ನೋಡು. ஆனால் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக நீ பிரவேசிக்க முடியாது. ಆ ಒಂದು ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ನೀನು ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் என்னுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ನೀನು ವಿಧೇಯನಾಗದೆ உன்னுடைய சொந்த காரியத்தை செய்தாய் என்று ನಿನ್ನ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದೀಯ. மோசே கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. ಮೋಶೆ ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, ದೇವರ ಪ್ರವಾದಿ, ஆண்டவரை முகமுகமாக தரிசித்த மனுஷன், ದೇವರ ಮುಖಮುಖವಾಗಿ ನೋಡಿದ ಮನುಷ್ಯ, எப்பொழுதுமே ஆண்டவரோட உறவாடுகிற மனுஷனாக ಯಾವಾಗ இருந்தான். ದೇವರ ಜೊತೆ ಐಕ್ಯವಾಗಿದ್ದ ಮನುಷ್ಯ, ஆனா ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தம் ಬೇರೆ ಒಂದು ಪಾಪದ அவன் ನಿಮಿತ್ತ கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க ಕಾನಾನ್ முடியவில்லை. ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲು இதே ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. போல இந்த கோபம் என்கிற பாவத்திலிருந்து ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ಕೋಪ ಎಂಬುವಂತ ಪಾಪದಿಂದ நாம் நீங்கள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்து விட்டோம். ನಾವು ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. பொறுமை என்பது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ತಾಳ್ಮೆ ಎನ್ನುವುದು ನಮ್ಮೊಳಗಿರಬೇಕು. அன்பு என்பது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ಪ್ರೀತಿ ಎಂಬುದು ನಮ್ಮೊಳಗಿರಬೇಕು. இந்த கோபத்தின் நிமித்தம் ಈ ಕೋಪದ ನಿಮಿತ್ತ நான் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். ನಾವು ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவர் நமக்காக வைத்த காரியங்களை தரித்துக் கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளாமல் ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் நீங்கள் இந்த கோபம் என்கிற பாவத்தை பாவத்திலிருந்து ನಾನು ನೀವು ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಕೋಪ ಎಂಬುವಂತ ಪಾಪದಿಂದ எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ஆனால் ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எபேசியர் 4வது அதிகாரத்திலே, ಎಫೆಸರ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯ, கோபம் கொண்டு பாவம் செய்யாதிருங்கள். ಕೋಪ ಬಂದರೆ ಪಾಪ ಮಾಡಬೇಡಿ. கோபத்தில் 2 விதமான கோபம் இருக்கிறது. ಕೋಪದಲ್ಲಿ 2 ವಿಧವಾದ ಕೋಪವಿದೆ. நீதிக்கேற்ற கோபம், ಅಂದ್ರೆ ನೀತಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಹೋಗುವಂತ ಒಂದು ಕೋಪ, பாவத்திற்கேற்ற கோபம். ಪಾಪಕ್ಕೆ ತಕ್ಕ ಕೋಪ. நான் நீங்கள் நீதியின்
கோபம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ನಮಗೆ ನೀತಿಯ ಕೋಪ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. பாவத்திற்கேற்ற கோபம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ಪಾಪಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ತಕ್ಕ ಕೋಪ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದಿಂದ கோபம் என்கிற பாவத்தை ಕೋಪ ಎನ್ನುವಂತ ಪಾಪವನ್ನು தூக்கி போடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದ ಪೌಲನೇ ಹೇಳ್ತಾರೆ. இரண்டாவது பாவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ಎರಡನೇ ಪಾಪ மூர்க்கமும். மூர்க்கமும். இது பார்த்தீர்கள் ஒரு விதத்தில கோபமாக இருக்கிறது. ಇದು ಕೂಡ ಒಂದು ವಿಧವಾದ ಕ್ರೋಧವಾಗಿದೆ. இங்கிலீஷ்ல கோபத்திற்கு ஆங்கர் என்று சொல்லுகிறார்கள். ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಕೋಪಕ್ಕೆ ಆಂಗರ್ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. தமிழில் என்ன இருக்கிறது? மூர்க்கம். இங்கிலீஷ்ல இதுக்கு wrath என்று சொல்லுகிறார்கள். ಇದಕ್ಕೆ ಕ್ರೋಧ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. wrath. ಕ್ರೋಧ. அப்படி இந்த பாவம் என்றால் என்ன? ಈ ಪಾಪ ಎಂದರೆ ಏನು? இந்த பாவத்தை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಪಾಪವನ್ನು ನೋಡುವಾಗ ஒரு மனுஷன் நன்றாக இருப்பான். ಮನುಷ್ಯ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾನೆ. ஆனா சடனா அவனுக்கு கோபம் வந்து விடும். ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಒಂದು ಕೋಪ. சடனா அப்படியே பொழிந்து விட்டு எரியும். ತಕ್ಷಣ ಹಾಗೆ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ಅದರ ಮೇಲೆ ನೋಡಿದರೆ அப்படியாகவே அணைந்து விடும். ಹಾಗೆ ಅದು ತಣ್ಣಗೆ சடனா எதுக்கு கோபப்பட்டார்கள் என்று தெரியவே தெரியாது. ಯಾಕೆ ಕೋಪಗೊಂಡರೆಂದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த கோபம் என்பது என்ன? ಇದು ಕೋಪ ಎಂದರೆ இந்த முதலாவது பாவத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார்? ಮೊದಲ ಪಾಪದಲ್ಲಿ ಪೌಲ அந்த கோபமானது अनेक காலத்திற்கு நிலை நிற்கிறது. ಆ ಒಂದು ಕೋಪವಾದಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅದು ನೆಲೆಯಾಗಿ ஆனா ನಿಲ್ಲುತ್ತದೆ. இந்த wrath என்பது பார்த்தீர்கள் என்றால் ಕ್ರೋಧ ಎನ್ನುವುದು சடனா அப்படியே கோபம் வரும். ತಕ್ಷಣ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. எப்பொழுது தண்ணி ஊத்தி விடுகிறோமோ அந்த நெருப்பிலே ನಿಮ್ಮ ಬೆಂಕಿಯ ಮೇಲೆ அது அப்படியே அணைந்து விடுகிறது. ಹಾಗೆ ತಣ್ಣಗೆ அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இப்படிப்பட்ட ನೀತಿಯಾದ பாவங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. ಪಾಪಗಳು ನಿಮ್ಮೊಳಗೆ அப்ப ಇರಬಾರದು. இங்கிலீஷ்ல இப்படியாக இருக்கிறது. ಹೀಗೇನೆ passion driven behavior, that is actions emerging out of strong impulses. ஒரு மனுஷனுக்குள்ளாக ಒಂದು ಮನುಷ್ಯನೊಳಗೆ அவனுக்கு ஒரு அந்த கோபம் என்பது இருக்கிறது. ಒಂದು ಕೋಪ ಎನ್ನುವುದು ಇರುತ್ತದೆ. அப்பொழுது அந்த கோபம் என்ன செய்கிறது? ಕೋಪವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. அந்த மனுஷனை ஆளுகை செய்து ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಆಳ್ವಿಕೆ அவனை தவறான வழிகளில் நடத்தி விடுகிறது. ಅವನು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತದೆ. அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், ಪೌಲ ಹೇಳುತ್ತಾರೆ, இப்படிப்பட்ட பாவங்கள் விசுவாசிகளான உங்களுக்குள்ளாக காணப்படக்கூடாது. ಪಾಪಗಳ ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನಿಮ್ಮೊಳಗೆ ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. நீங்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும். ನೀವು ಸಮಾಧಾನದೊಂದಿಗೆ ಜೀವಿಸಬೇಕು. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று ಬೇಡತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ಪೌಲ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. மூன்றாவது பாவத்தை பார்க்கலாம். ಮೂರನೇ ಪಾಪ பொறாமையும். பொறாமையும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಮತ್ಸರ, பொறாமை. ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು. இந்த பொறாமை என்பது ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು எல்லா ஜனங்களுக்குள்ளாக காணப்படுகிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஒருத்தரை பார்த்த இன்னொருத்தருக்கு ஆகாது. ಒಬ್ಬರು ನೋಡಿದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ஒரு ಆಗದು. விசுவாசியை பார்த்த பொறாமை, ಒಂದು ವಿಶ್ವಾಸ ನೋಡಿದ್ರೆ ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்தால் பொறாமை. ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಇನ್ನೊಂದು ವಿಶ್ವಾಸ ನೋಡುವಾಗ ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು. ஐயோ, இவள் அதை வாங்கிவிட்டால், ಅವನು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು இவள் அதை வாங்கிவிட்டால், ಅವನು ಅದನ್ನು ಪಡೆದನು. ஐயோ, நல்ல ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ இங்க ಸಿಕ್ಕಿದೆ. பொறாமை எல்லாருக்கும் இருக்கிறது. ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಎಲ್ಲರಿಗೂ நம்ம ಇದೆ. பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏதாவது வாங்கிவிட்டால் ನಮ್ಮ ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ಏನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು நமக்கு பொறாமை வருகிறது. ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಬರುತ್ತದೆ. ஆண்டவரே, அவர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறீர்கள், ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ, எனக்கு கொடுக்கவில்லையே. ನನಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ. பொறாமை. ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು. அப்ப இந்த பொறாமையானது என்ன செய்கிறது? ಈ ಒಂದು ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? A desire to injure a person. அப்ப இந்த பொறாமை நிமித்தம் நாங்கள் என்ன செய்கிறோம்? ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ನಿಮಿತ್ತ ಏನು ஒரு ಮಾಡುತ್ತದೆ? மனுஷனை ಒಂದು கஷ்டப்படுத்துகிறோம். ಮನುಷ್ಯನನ್ನು ஒரு ಕಷ್ಟಪಡಿಸುತ್ತದೆ. மனுஷனை ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು கஷ்டப்படுத்தி ಕಷ್ಟಪಡಿಸಿ அவனுக்கு விரோதமாய் தேவையில்லாத கெடுதலான காரியங்களை பேசுகிறோம். ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬೇಡದಿರುವಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. நமக்குள்ளாக எப்பொழுது பொறாமை வருகிறதோ ನಮಗೆ ಯಾವಾಗ ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು அந்த ಬರುತ್ತದೆ? மனுஷனுடைய கேரக்டரை நீங்கள் அட்டாக் செய்கிறோம். ನಾವು ಒಂದು ಮನುಷ್ಯನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ನಾವು ಅದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவனுக்கு விரோதமாய் தேவையில்லாத காரியங்களெல்லாம் பேசி விடுகிறோம். ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬೇಡದಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು அவன் ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. அப்படிப்பட்ட மனுஷனாய் இருப்பான், இருக்காமல் ಆ இருப்பான். ರೀತಿಯಾದ ಮನುಷ್ಯನಾಗಿ ಅವನು ಇರುತ್ತಾನೋ ಇಲ್ಲವೋ, ஆனாலும் நீங்களும் ಆದರೂ ನಾನು ನೀವು தூஷணம் செய்யக்கூடாது என்ற வார்த்தை சொல்லுகிறது. ದೂಷಣೆ ಮಾಡಬಾರದೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் ನಾನು ನೀವು இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து ಇಂಥದ ಪಾಪದಿಂದ விட்டு விலகி ஓட வேண்டும் என்று ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕೆ. தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நம்முடைய வாயை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಬಾಯನ್ನು ನಾವು ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கிருபை பொருந்திய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். ಕೃಪೆ ತುಂಬಿದ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಬಾಯೊಳಗಿಂದ ಬರಬೇಕು. இந்த பொறாமை நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ನೀವು ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಬಾರದು. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? நீங்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடாது. ಪಾಪ ಮಾಡಬಾರದು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இப்பொழுது நீங்கள் பழைய மனிதர்கள் அல்ல, ನೀವು ಹಳೆಯ ಮನುಷ್ಯರಲ್ಲ, நீங்கள் புதிய மனிதர்களாக ನೀವು இருக்கிறீர்கள். ಹೊಸ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದೀರಿ. புதிய மனிதருக்கு ஏற்ற காரியங்களை தரித்துக் கொண்டு வாழுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ಹೊಸ ಮನುಷ್ಯರಿಗೆ ತಕ್ಕ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸಿ ಎಂದು ಪೌಲ ಹೇಳುತ್ತಾರೆ. நான்காவது பாவத்தை குறித்து பார்க்க போகிறோம். ನಾಲ್ಕನೇ ಪಾಪ வாயில் பிறக்கலாகாத தூஷணம். இல்ல, முதலாவது கோபம், அதுக்கப்புறமா மூர்க்கம், மூர்க்கம், பொறாமை. பொறாமை. உங்கள் வாயில் பிறக்கலாகாத
அதுக்கப்புறமா வம்பு வார்த்தை. முதலாவது இப்ப இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்டர் என்று இருக்கிறது. நான்காவது பாவம் ஸ்லாண்டர், தூஷணம். அப்ப இந்த தூஷணம் என்றால் என்ன? தூஷணம் என்றால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பேரை கெடுப்பது, இல்ல அவருடைய வார்த்தை நிமித்தம் அந்த மனுஷரை அவர்கள் நோவுபடுத்துவார்கள். நோவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை நான் நீங்கள் பேசக்கூடாது என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನೋವು ಉಂಟು ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾತನಾಡಬಾರದು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் எதற்காக மனுஷர்களை பார்த்து தூஷிக்க கூடாது என்றால் ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ದೂಷಿಸಬಾರದು. ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். ದೇವರು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. யாக்கோபு 3வது அதிகாரம், யாக்கோபு 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 9ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. யாக்கோபு 3 9 10வது வசனத்தை வாசிக்கலாம். 9 ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. அதினாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையும் அதினாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அப்பொழுது பவுல் யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? ஒரு மனுஷனுடைய வாயில ಮನುಷ್ಯನ ಬಾಯಿ தூஷண வார்த்தையும் ஆசீர்வாத வார்த்தையும் வரக்கூடாது. ஏனென்றால் மனுஷர்கள் ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நாங்கள் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் தூஷணம் செய்கிறோமோ, ಯಾವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದೂಷಿಸುತ್ತೇವೆ, நீங்கள் ஆண்டவரை தூஷித்துக் கொண்டிருக்கிறோம். ನೀವು ದೇವರನ್ನೇ ನಾವು ದೂಷಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. நீங்கள் எப்படி ஆண்டவரை இந்த வாயினாலே துதிக்கிறோமோ, ನೀವು ಹೇಗೆ ದೇವರು ಈ ವಿಧೇಯ ಬಾಯಿಂದ ಸ್ತುತಿಸುತ್ತೇವೋ, நீங்கள் ஜனங்களை குறித்து நற்காரியங்களை பேச வேண்டும். ನೀವು ಜನಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಬೇಕು. ஆனால் ஜனங்களை பார்த்து நீங்கள் தூஷிக்க கூடாது. ಜನಗಳನ್ನು ನೋಡಿ ನೀವು ದೂಷಿಸಬಾರದು. ஏனென்றால் யார் மனுஷனுக்கு விரோதமாய் தூஷிக்கிறார்களோ, ಯಾರು ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದೂಷಿಸುತ್ತಾರೋ, ஆண்டவருக்கு விரோதமாய் தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದೂಷಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவரை நீங்கள் தூஷித்தால் ನೀವು ದೂಷಿಸಿದರೆ அவருடைய நியாய தீர்ப்பை காண்போம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಅವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದ ನಿಮಿತ್ತ நாங்கள் மனுஷர்களை தூஷிக்க கூடாது. ನಾವು ಮನುಷ್ಯರನ್ನು ದೂಷಿಸಬಾರದು. மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನದಲ್ಲಿ இயேசு இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ಯೇಸುವಿಗೆ ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾನೆ. என்ன கற்றுக் கொண்டிருக்கிறார்? ಹೇಳಿಕೊಡುತ್ತಾನೆ. ஒரு சகோதரனை பார்த்து ಒಬ್ಬ ಸಹೋದರನನ್ನು ನೋಡಿ முட்டாள் என்று சொல்லுகிறவர்கள் ಮುಟ್ಟಾಳೆ ಎಂದು ಹೇಳುವವರು எரி நரகத்திற்கு ஏதுவாவார்கள். ಒಂದು ಅಗ್ನಿಯೊಳಗೆ ஒரு ಹೋಗುತ್ತಾರೆ. மனுஷனுக்கு விரோதமாய் பேசினால் ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ எரி ಮಾತನಾಡಿದರೆ நரகத்துக்கு போய்விடுவோம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಒಂದು ಅಗ್ನಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. விசுவாசியான நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಇರಬಾರದು. இந்த வாயினாலே நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ಅದೇ ಬಾಯಿಂದ ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. அதே வாயில தூஷணமான வார்த்தைகள் வரக்கூடாது. ಅದೇ ಬಾಯಿಂದ ದೂಷಣೆಯಾದ ಮಾತುಗಳು ಬರಬಾರದು. கேவலமான வார்த்தைகள் வரக்கூடாது. ಕೇವಲವಾದ ಮಾತುಗಳು ಬರಬಾರದು. தூஷணமான வார்த்தைகள் வரக்கூடாது என்று ದೂಷಣೆಯಾದ ಮಾತುಗಳು ಬರಬಾರದು. ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. 5வது பாவத்தை பார்க்கலாம். 5ನೇ ಪಾಪ வம்பு வார்த்தைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. வம்பு வார்த்தைகள் என்றால் என்ன? ಹೀಗೆಂದರೆ ಏನು? கெட்ட வார்த்தைகள், ದುರ್ಭಾಷೆಗಳು, கெட்ட வார்த்தைகள். ದುರ್ಭಾಷೆ. நமக்கு யாரு கெட்ட வார்த்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ಮಾತ್ರ ಯಾರು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕಾದಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வரும். ಅದು ತಾನಾಗಿ ಬರುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை வராது. ದೇವರ ವಾಕ್ಯ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனா என்ன வருகிறது? ಬರುತ್ತದೆ. கெட்ட வார்த்தைகள் அப்படியே வரும். ದುರ್ಭಾಷೆಗಳು ಹಾಗೆ ಬರುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை படிப்பதற்கு நமக்கு ட்ரைனிங் தேவை. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ತರಬೇತಿ. ஆனா கெட்ட வார்த்தை பேசுவதற்கு எந்த ட்ரைனிங் அவசியம் இல்லை. ಅದೇ ಒಂದು ದುರ್ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಯಾವ ತರಬೇತಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நாங்கள் அதில் தேர்ந்தவர்கள். ಯಾಕೆಂದರೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಮೇಲಾಗಿದ್ದೇವೆ. அதை தேர்ந்தவர்கள். ಅದರಲ್ಲಿ ನಾವು ಮೇಲಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? ಪೌಲ್ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? விசுவாசிகளாகிய நீங்கள் ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನೀವು துர்பாஷைகளை பேசக்கூடாது. ದುರ್ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡಬಾರದು. அப்பொழுது இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ಏನು ಹೇಳುತ್ತದೆ? எல்லா விதமான அசுத்தமான வார்த்தைகள், ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧ ಮಾತುಗಳು, எல்லா விதமான கேவலமான வார்த்தைகள், ಕೇವಲವಾದ ಮಾತುಗಳು, எல்லா விதமான அசுத்தமான வார்த்தைகள் ಅಶುದ್ಧವಾದ ಮಾತುಗಳು நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது என்று பவுல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರಬಾರದೆಂದು ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. எபேசியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ಎಫೆಸರ್ 5:4 ವಚನ ನೋಡೋಣ. அப்படியே அப்படியே
வம்பும் புத்தியீனமான பேச்சும் புத்தீனமான பேச்சையும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்திரம் செய்வதே தகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நமக்கே உண்டாகும். அப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? எல்லா விதமான தேவையில்லாத வார்த்தைகள், ಬೇಡದಿರುವಂತ ಮಾತುಗಳು, கேலி செய்வது, பரியாசம் ಮಾಡುವುದು, நக்கல், ಕುಚ್ಚೋದ್ಯ நையாண்டி, ಮಾತು, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளுடைய வாயிலே கெட்ட ஜோக்ஸ், அந்த கெட்ட ஜோக்ஸ், அசிங்கமான ஜோக்ஸ் சொல்லுவது, ஜோக்ஸ் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு விசுவாசி அவருடைய வாயில புறப்பட்டு வரக்கூடாது என்ற வார்த்தை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது இயேசு இப்படியாக மத்தேயு 12வது அதிகாரம் 35 36வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12 35 36வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. விசுவாசிகளுக்கு வாய் இருக்கிறது என்று ஏதேதோ பேசிவிடுகிறார்கள். தேவையில்லாத காரியங்கள் பேசிவிடுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு விரோதமா இன்னொரு மனுஷன் பேசுகிறான். அவருடைய கேரக்டரை குறித்து பேசுகிறார்கள். குசுகுசுகான வார்த்தைகளை பேசுகிறார்கள். சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஆயிருக்குதாமே, அவருடைய வீட்டில் இப்படியாக இருக்குதாமே, அவன் இந்த காரியம் செய்து விட்டானாமே. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிகள் பேசுகிறார்கள். கேவலமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். வீணான வார்த்தைகளை பேசுகிறார்கள். வாயில புறப்பட்டு வரக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? உனக்குள்ளாக நல்லது இருந்தால் நல்ல காரியங்கள் புறப்பட்டு வருகிறது. உனக்குள்ளாக கேவலமான அசுத்தமான காரியங்கள் இருந்தால் கேவலமான பேச்சுகள், கேவலமான வார்த்தைகள் தான் உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பேசுகிற ஒருவர் வீணான வார்த்தையும் ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே கொண்டு வர போகிறார். நீங்கள் பேசின ஒரு வார்த்தையும் நீங்கள் மறந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாருடைய ரெக்கார்டிங் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் பேசின ஒரு வீணான வார்த்தையும் அங்கு வரப்போகிறது. உங்களுடைய வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் உங்களை நியாயத்திற்கு போகிறார். நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கேவலமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அப்போ 9வது வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்லுவதற்கு நமக்கு யாரும் கற்றுக் கொடுப்பதே வேண்டாம். வாயை திறந்தா வெறும் பொய் பேசுகிறோம். ஒரு பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய்யை பேசுகிறோம். அந்த பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய்யை பேசுகிறோம். இப்படி பொய் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது பவுல் எபேசியர் 4வது அதிகாரத்திலே இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் பொய் பேசாதிருங்கள். உங்களுடைய வாயிலே சத்திய வார்த்தை புறப்பட்டு வர வேண்டும். நான் நீங்கள் பொய் பேசக்கூடாது, சத்தியத்தை பேச வேண்டும். ஜனங்கள் நம்மளை விரும்புகிறார்களோ நம்மளை வெறுக்கிறார்களோ, கண்டிப்பா நம்ம உண்மையை பேசினா ஜனங்கள் வெறுப்பார்கள். நம்மளை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நான் நீங்கள் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். நான் நீங்கள் பொய் பேசக்கூடாது. நீங்கள் வேதாகமத்தை வாசித்தீர்கள் என்றால்
கனியை நீங்கள் புசிக்க கூடாது, ನೀವು ತಿನ್ನಬಾರದು. புசித்து விடுகிறார்கள். ಅದು ತಿನ್ನುತ್ತಾರೆ. ஆனால் நாங்கள் புசிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ನಾವು ತಿನ್ನಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆபேல் கேயின் ஆபேலை கொன்று விடுகிறான். ಆಬೇಲನ ಅಂದ್ರೆ ಕೇನನ ಆಬೇಲನನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತಾನೆ. அப்பொழுது ஆண்டவர் கைனை கேட்கிறார். ಆಗ ದೇವರು ಕೇನನನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ದೇವರ ರಕ್ತ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆ ಇಡುತ್ತದೆ. சகோதரனை என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ನನ್ನ ಸಹೋದರನನ್ನು ಏನು ಮಾಡಿದೆ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. அவன் அப்பொழுது கேயின் என்ன சொல்லுகிறான்? எனக்கு தெரியாது என்று கைன் சொல்லுகிறான். ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, எப்பொழுது ஆபிரகாம் ಅವಾಗ ಅಬ್ರಾಮನು எகிப்துக்கு போகிறானோ ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. அவன் சாராளை மனைவி என்று சொல்லாமல் ಅವನು ಅಂದ್ರೆ ಸಾರಾಳನ್ನು ಹೆಂಡತಿ ಎಂದು ಹೇಳದೆ என்னுடைய மனைவி என்னுடைய சகோதரி என்று சொல்லி விடுகிறான். ಸಹೋದರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. சாராள் அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, 3 தேவதூதர்கள் வருகிறார்கள். ದೇವದೂತರು அந்த ಬರುತ್ತಾರೆ. தேவதூதர்களிடத்தில் போய் பேசி விடுகிறான். ದೇವದೂತರುಗಳಿಗೆ ಅವಳಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾರೆ. ஈசாக்கும் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಇಸಾಕನನ್ನು ನೋಡುವಾಗ ரெபೆக்கா என்னுடைய மனைவி அல்ல, ರೆಬೆಕ್ಕಳು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲ, என்னுடைய சகோதரி என்று சொல்லி விடுகிறான். ನನ್ನ ಸಹೋದರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, யாக்கோபு என்ன செய்கிறான்? ಯಾಕೋಬನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஏசாவை ஏமாற்றி விடுகிறான். ಅವನು ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು அவன் ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ. போய் பேசுகிறான். ಅವನಿಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾನೆ. கடைசியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ನೋಡುವಾಗ பிசாசானவன் ಶಾಚಿಯು பொய்யுக்கும் ಸುಳ್ಳಿಗೂ பிதாவாக இருக்கிறான். ಸುಳ್ಳಿಗೂ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. அவனுடைய வாயில வெறும் பொய் வருகிறது. ಅವನ ಬಾಯಿಂದ ಬರೀ ಸುಳ್ಳು அவன் ಬರುತ್ತದೆ. ஆதாமை அவரை என்ன செய்தான்? ಅವನು ಆದಾಮ ಅವಳನ್ನೇನು ಮಾಡಿದ? பொய் சொல்லி பாவத்திலே விழ வைத்தான். ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಿಸಿದ. நீங்கள் இந்த கனியை புசித்தால் ನೀವು ಈ ಒಂದು ಫಲವನ್ನು ತಿಂದರೆ நீங்கள் தேவனை போல ನೀವು மாறிவிடுவீர்கள். ದೇವರ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ. அந்த பொய்யை நம்பி இவர்கள் என்ன ಆ செய்தார்கள்? ಸುಳ್ಳು ನಂಬಿ ಇವರೇನು ಮಾಡಿದರು? நான் மனுஷர்கள் தேவர்கள் ஆக முடியாது, ನಾವು ಮನುಷ್ಯರುಗಳು ದೇವರಾಗಲು ಸಾಧ್ಯ அவர் ಇಲ್ಲ. ஒருவர் தான் ஆண்டவர். ಅವರೊಬ್ಬರೇ ದೇವರು. நீங்கள் ஆண்டவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனுஷர்களாக ನಾವು இருக்கிறோம். ನೀವು ದೇವರ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. ஆண்டவர் வேறே, மனுஷன் வேறே. ದೇವರು ಬೇರೆ, ಮನುಷ್ಯರು ಬೇರೆ. அப்ப இந்த ஆதாம் இவர் ஆண்டவராக வேண்டும் என்று ಆದಾಮ ಅವಳು ದೇವರಾಗಬೇಕೆಂದು பிசாசு சொன்ன பொய்யை கேட்டுவிட்டு ಪಿಶಾಚಿ ಹೇಳಿದಂತ ಸುಳ್ಳನ್ನು ಕೇಳಿ இவர்களும் பாவத்திலே விழுந்து விட்டார்கள். ಇವರು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದರು. முழு மனுஷ குலத்தையும் பாவத்திற்குள்ளாக தள்ளிவிட்டார்கள். ಮನುಷ್ಯ ಕುಲವನ್ನೇ ಪಾಪದಲ್ಲಿ ತಳ್ಳಿದರು. அப்ப பிசாசானவன் ಪಿಶಾಚಿಯಾದ பொய் பேசுகிறவனாக ಸುಳ್ಳು இருக்கிறான். ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. யாரு நீங்கள் பொய் பேசினால் யாரை நீங்கள் இமிடேட் செய்து கொண்டிருக்கிறோம்? ನೀವು ಸುಳ್ಳು ಹೇಳಿದರೆ ನಾವು ಅಂದ್ರೆ ನಾವಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಅಲ್ಲಿ ತೋರಿಸುವವರಾಗಿರುತ್ತೇವೆ? பிசாசை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். ಪಿಶಾಚಿನ ತೋರಿಸುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ஆனால் ஆண்டவர் சத்தியத்தின் தேவனாக ದೇವರು இருக்கிறார். ಸತ್ಯದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை பேசினார். ಯೇಸು ಸತ್ಯವನ್ನೇ நான் ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. நீங்கள் சத்தியத்தை ನೀವು ಸತ್ಯವನ್ನು அன்பிலே பேச வேண்டும் என்று ಹೇಳಿ ಮಾತನಾಡಬೇಕು. தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எப்பொழுது நீங்கள் பொய் பேசுகிறோமோ ನಾವು ನೀವು ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತೇವೆ. பிசாசினுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ಪಿಶಾಚಿ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತದೆ. எப்பொழுது சத்தியத்தை பேசுகிறோமோ ಅವಾಗ ಸತ್ಯವನ್ನು ಮಾತನಾಡ ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, அனனியா சபைரா வந்து பார்த்தீர்கள் என்றால் ಹನನೀಯ ಸಫರಗಳನ್ನು ನೋಡು. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ಕೃತ್ಯಗಳ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿರಿ. ஆவியானவர் எதற்காக அவர்களை சாகடித்தார்? ದೇವರಾತ್ಮನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ಸಾಯಿಸಿದರು? ஒரே ஒரு பொய் பேசின காரணத்திலே. ದೇವರು ಸುಳ್ಳು ಹೇಳಿದ ಕಾರಣದಿಂದ. இவர்கள் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்? ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದರು? இவர்கள் மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆண்டவருக்கு விரோதமாகவே பாவம் செய்து விடுகிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದರು. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? அனனியா சபைராவை சாகடித்து ಹನನೀಯ விடுகிறார். ಸಫರಗಳನ್ನು ಸಾಯಿಸಿದರು. அப்ப நீங்கள் ಆಗ ನಾನು ನೀವು ஒருவரிடத்தில் ஒருவர் ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು பொய் பேசக்கூடாது. ಸುಳ್ಳು ஒரு ಹೇಳಬಾರದು. விசுவாசி இன்னொரு விசுவாசி இடத்துல பொய் பேசக்கூடாது. ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಇನ್ನೊಂದು ವಿಶ್ವಾಸ ಪಡೆಯಲು ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. வீட்டிலே இருக்கிற ஒருவருத்தரும் ಹಾಗೂ ಮನೆಯಲ್ಲಿದ್ದ ಒಬ್ಬೊಬ್ಬರು சத்தியத்தை பேச வேண்டும், ಸತ್ಯವನ್ನೇ ಆಡಬೇಕು. பொய் பேசக்கூடாது. ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. ஏனென்றால் இந்த பொய் என்பது ಯಾಕಂದ್ರೆ ಇವರು ಸುಳ್ಳು ಎನ್ನುವುದು பிசாசிலிருந்து புறப்பட்டு வந்த காரியமாக இருக்கிறது. ಪಿಶಾಚಿಯಿಂದ ಹೊರಟು ಬಂದಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சத்தியம் என்பது ಸತ್ಯವೆಂದು ஆண்டவரிலிருந்து புறப்படுகிற காரியமாக இருக்கிறது. ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಹೊರಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? சத்தியத்தை பேச வேண்டும், ಸತ್ಯವನ್ನೇ ಆಡಬೇಕು. பொய் பேசக்கூடாது. ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. அப்பொழுது பவுல் வெறும் பொய் பேசாதீர்கள் என்று சொல்லவில்லை. ಪೌಲಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡಿ ಎಂದು ಮಾತನಾಡಿಲ್ಲ. ஒருவரிடத்தில் ஒருவரும் பொய் பேசாதீர்கள். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸುಳ್ಳು ಆಡಬೇಡಿ. புருஷ பொண்டாட்டி பொய் சொல்லக்கூடாது. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸುಳ್ಳು அப்பா ಹೇಳಬಾರದು. அம்மா பிள்ளைகளிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಕ್ಕಳಿಗೆ ಸುಳ್ಳು அப்பா ಹೇಳಬಾರದು. அம்மா பிள்ளைகளிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. ಹೀಗಾಗಿ ಮಕ್ಕಳು ಕೂಡ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. சபையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் பொய் பேசக்கூடாது. ಸಭೆಯಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಂದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸುಳ್ಳಾಗಿ ಮಾತಾಡಬಾರದು. சத்தியத்தை பேச வேண்டும் என்று பவுலிಗೆ நமக்கு தெளிவாக ಸತ್ಯವನ್ನೇ ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தின் பிள்ளையாக ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ನೀವು ಸತ್ಯದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. அந்த சத்தியத்தை நீங்கள் அபியாசம் ಆ செய்யும்படியாய் ಸತ್ಯವನ್ನು ನಾವು ನೀವು ಅಂದ್ರೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವಂತೆ ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ದೇವರು ನಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. அந்த 9வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், ಪೌಲ ಹೇಳುತ್ತಾರೆ, ஒருவரிடத்தில் ஒருவர்
சொல்லாதிருங்கள். ಗಮನಿಸಬೇಡಿರಿ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ உங்களுடைய பழைய மனிதனை ನೀವು ಹಳೆಯ ಮನುಷ್ಯನನ್ನು அவனுக்கேற்ற கிரியைகளை ಅವನ ಕೃತ್ಯಗಳನ್ನು நீங்கள் தூக்கி போட்டு விட்டீர்கள். ಕೂಡ ನೀವು ತೆಗೆದು ಹಾಕಿದ್ದೀರಾ. நீங்கள் புதிய ಸೃಷ್ಟಿகளாக இருக்கிறீர்கள். ನೀವು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಗಳಾಗಿದ್ದೀರಾ. புதிய ಸೃಷ್ಟಿகளை போல வாழுங்கள். ಹೊಸ ಸೃಷ್ಟಿಗಳ ಹಾಗೆ ಜೀವಿಸಿರಿ. புதிய ಸೃಷ್ಟಿகளுடைய காரியங்களை அபியாசம் செய்யுங்கள். ಹೊಸ ಸೃಷ್ಟಿಗಳ ಹಾಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பிசாசை போல வாழ முடியாது. ಅಂದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಳಿ ಪಿಶಾಚಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಾವು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. பிசாசுக்கேற்ற கிரியைகளை நான் நீங்கள் செய்ய முடியாது. ಪಿಶಾಚಿಗೆ ತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ನೀವು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. செய்ய முடியாத செய்யக்கூடாது. ಮಾಡಬಾರದನ್ನ ಮಾಡಲೇಬಾರದು. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கட்டளை ಯಾಕಂದ್ರೆ இட்டிருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾರೆ. நான் நீங்கள் ஆண்டவருடைய புதிய ಸೃಷ್ಟಿயாக இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದೆ. அது மட்டுமல்ல, கடைசியாக 10வது வசனத்தை வாசிக்கலாம். ಕೊನೆಯದಾಗಿ 10ನೇ ವಚನ ನೋಡೋಣ. தன்னை சிருஷ்டித்தவருடைய தன்னை சிருஷ்டித்தவர், யாரை சிருஷ்டித்தவர்? ಯಾರು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತನು? ஆண்டவர் இங்க புதிய மனிதனை குறித்து பேசிக் ದೇವರು கொண்டிருக்கிறார். ಹೊಸ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்திருந்தோம். ಪಾಪದಲ್ಲಿ ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದೇವೆ. ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? நம்மளை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். ನಾವು ಪುನಃ ಹುಟ್ಟುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. நமக்குள்ளாக ஒரு புதிய மனிதன் இருக்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಹೊಸ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ. வார்த்தை வாசிக்கலாம். சாயலுக்கொப்பாய் சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நமக்கு மகிமை உண்டாகும். அப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? ಪೌಲ್ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நீங்கள் பழைய மனுஷனும் ನೀವು ಹಳೆ ಮನುಷ್ಯನು. அந்த மனுஷனுக்கு ஏற்ற கிரியைகளையும் ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ತಕ್ಕ நீங்கள் ಕ್ರಿಯೆಗಳನ್ನು தூக்கி போட்டு விட்டீர்கள். ನೀವು ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದ್ದೀರಾ. இப்பொழுது நீங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு ನೀವು ಹೊಸ ಮನುಷ್ಯನನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறுபட வேண்டும். ದೇವರ ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ನೀವು ಆತನ ಒಂದು ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? அவருடைய சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். ಆತನ ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. எப்பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ ಯಾವಾಗ ಆದಾಮ ಅವಳು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ, அந்த 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 காரியம் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವ அது சுக்கு நூறாக உடைந்து விட்டது. ಚೂರು ಚೂರಾಗಿ ಹೊಡೆಯಿತು. அந்த ஆண்டவருடைய இமேஜ் வந்து பார்த்தீர்கள் என்றால் ದೇವರ ಒಂದು ಅಂದ್ರೆ ಅವನ ಸಾರೂಪ್ಯ ನೋಡುವ பாவத்தின் நிமித்தம் உடைந்து போனது. ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹೊಡೆದು ಹೋಯಿತು. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு மறுபடியும் பிறக்க செய்கிறாரோ ಯಾವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರು ಪುನಃ ಹುಟ್ಟುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೋ அவன் ஆண்டவர் நிமித்தம் அவன் என்ன செய்கிறான்? ಆವಾಗ ಅವನು ದೇವರ ನಿಮಿತ್ತವಾಗಿ அந்த சாயல் மறுபடியுமாக ಆ உருவாக்கப்படுகிறது. ಸಾರೂಪ್ಯವು ಪುನಃ ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த சுக்கு நூறாக உடைந்த அந்த சாயலானது ಚೂರು ಚೂರಾಗಿ ಹೊಡೆದಂತ ಆತನ ಸಾರೂಪ್ಯ எப்பொழுது ஆண்டவரை அறிந்து ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ತಿಳಿದು அந்த புதிய மனுஷனின் பிரகாரமாய் வாழுகிறோமோ ಹೊಸ ಮನುಷ್ಯನ ಪ್ರಕಾರವಾಗಿ அப்பொழுது ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அந்த சாயல் என்னவாகிறது என்றால் ಒಂದು ಸಾರೂಪ್ಯ ಏನಾಗುತ್ತದೆ? மறுபடியுமாய் ஒன்றாகுகிறது. ಅದು ಒಂದಾಗುತ್ತದೆ. அப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? ಅವನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் நீங்கள் இந்த படிப்பட்ட பாவங்களிலிருந்து விட்டு விலகி ஓட வேண்டும். ನಾವು ಈ ರೀತಿಯ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು இந்த ಓಡಬೇಕು. பாவங்களை அபியாசம் செய்யக்கூடாது. ಪಾಪದಲ್ಲೇ ನಾವು ಅಭ್ಯಾಸವಾಗಿರಬಾರದು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இப்பொழுது ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. இப்பொழுது நாங்கள் புதிய மனிதர்களாக இருக்கிறோம். ಹೊಸ ಮನುಷ್ಯರುಗಳಾಗಿದ್ದೇವೆ. இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனிதர்களாக இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಹೊಸ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? கிறிஸ்துவை அறிகிற அறிவை தரித்துக் கொண்டு ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತಿಳಿಯುವಂತ ಒಂದು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕು. அதிகமாக தேவனுடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டு ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುತ್ತಾ ஆண்டவரை அறிந்து ದೇವರನ್ನು ತಿಳಿದು அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ಅವರ வேண்டும். ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. எப்பொழுது நாம் நீங்கள் ஆண்டவரை அறிந்து ಯಾವಾಗ ನಾವು ನೀವು ದೇವರನ್ನು ತಿಳಿದು அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமோ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತೇವೆ. நான் நீங்கள் ஆண்டவருக்குரிய சாயலாக மாறுபடுகிறோம் என்று வார்த்தை சொல்கிறது. ನೀವು ಅಂದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಸಾರೂಪ್ಯದ ಹೋಲಿಕೆಗೆ ನಾವು ಕೂಡ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. அப்பொழுது நான் நீங்கள் ಆಗ ನಾನು பழைய மனிதனை போல வாழக்கூடாது, ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ ಜೀವಿಸಬಾರದು. புதிய மனிதனை போல வாழ வேண்டும் என்று ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ ಜೀವಿಸಬೇಕು. தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. இந்த மறுபிறப்பு என்பது ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟು ஆண்டவர் என்ன செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? மனுஷனுடைய சாயலை மறுபடியுமாய் உருவாக்குகிறார். ಮನುಷ್ಯನ ಸಾರೂಪ್ಯವನ್ನು ಪುನಃ ಅದರಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோமோ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದೆವು. அப்பொழுதே பழைய மனிதன் மரித்து விட்டான். ಹಳೆಯ ಮನುಷ್ಯನ ಸತ್ತು ಹೋದನು. இப்பொழுது புதிய மனிதன் ಈಗ ಹೊಸ ಮನುಷ್ಯ நமக்குள்ளாக வாசம் செய்கிறான். ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ இந்த ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. புதிய மனிதனின் பிரகாரமாய் வாழ ಈಗ வேண்டும். ಒಂದು ಹೊಸ ಮನುಷ್ಯನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. எப்படி நாங்கள் ஆண்டவருடைய சாயலுக்குள்ளாக வளர முடியும்? ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ಸಾರೂಪ್ಯದೊಳಗೆ ನಾವು ಬೆಳೆಯಲು ಸಾಧ್ಯ. எப்பொழுது ஆண்டவருடைய சாயலுக்கு ஏற்றபடி நாங்கள் மாறுபட முடியும்? ಯಾವಾಗ ದೇವರ ಆ ಒಂದು ಸಾರೂಪ್ಯದ ಆ ಒಂದು ತಕ್ಕ ಹಾಗೆ ಆ ಒಂದು ಹೋಲಿಕೆಗೆ ನಾವು ಮಾರ್ಪಡಲು ಸಾಧ್ಯ. அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். ಹೆಚ್ಚಾಗಿ ವೇದವನ್ನು ಓದಬೇಕು. ஆண்டவரை குறித்து நான் நீங்கள்
எங்கே அறிய முடியும்? ದೇವರ ಕುರಿತು ಎಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ? தேவனுடைய வார்த்தையில அறிய முடியும். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ. அப்பொழுது ஓசியாவில் இப்படியாக வார்த்தை இருக்கிறது. ಯೋಷೀಯನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೀಗೆ ಇದೆ. My people are perishing because of the lack of knowledge. ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ನನ್ನ ಜನಗಳು ಸಂಹಾರವಾಗುತ್ತಲಿದ್ದಾರೆ. என் ஜனங்கள் ನನ್ನ ಜನಗಳು என்னை குறித்து ஞானம் இல்லாத காரணத்தினாலே ನನ್ನನ್ನು ಕುರಿತಾದ ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಅವರು ನಾಶವಾಗುವುದರಿಂದ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவரை குறித்து அறிவை நான் நீங்கள் அறிய வேண்டும். ದೇವರನ್ನು ಕುರಿತಾದ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ತಿಳಿಯಬೇಕು. வார்த்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಬೇಕು. எபேசியர் 4வது அதிகாரத்திலே ಎಫೆಸರ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯ பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ಪೌಲನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவர் விசுவாசி எப்படி கழுவி சுத்திகரிக்கிறார் என்றால் ದೇವರು ವಿಶ್ವಾಸನೆ ಹೇಗೆ ಆದರೂ ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ. வார்த்தை என்கிற தண்ணீர் நிமித்தம் ವಾಕ್ಯವೆಂಬ ಒಂದು ನೀರಿನ ಮೂಲಕವಾಗಿ தேவனுடைய வார்த்தை என்பது ದೇವರ ವಾಕ್ಯ ஒரு ಎನ್ನುವುದು ஜீவ ஊற்றாக இருக்கிறது. ಒಂದು ನೀರಿನ ಬುಗ್ಗೆಯಾಗಿದೆ. அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மளை ಆ சுத்திகரிக்கிறார். ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ. வார்த்தையின் மூலமாய் ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு நம்மளை ஆண்டவர் இழுத்து சென்று ಆ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಒಂದು ಮಹಿಮೆಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಮಹಿಮೆಯೊಳಗೆ ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆண்டவர் எப்படி நம்முடைய மனதை ஒரு மறுபடியும் உருவாக்குகிறார் என்றால் ದೇವರು ಹೇಗೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಆತನು ಹೊಸದಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. எப்பொழுது வார்த்தை அதிகமாக தியானிக்கிறோமோ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் நீங்கள் அறிகிறோமோ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அவருடைய காரியங்களை மகத்துவத்தை அறிகிறோமோ ಅವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಹತ್ವವನ್ನು ತಿಳಿಯುತ್ತೇವೆ. நான் நீங்கள் அந்த சாயலுக்கு ஒப்பாயிடுகிறோம் என்று வார்த்தை ನಾವು சொல்லுகிறது. ನೀವು ಆ ಒಂದು ಸಾರೂಪ್ಯದ ಹೋಲಿಕೆಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய ஜனங்களே ದೇವಜನಗಳೇ, நான் நீங்கள் புதிய மனிதர்களாக ನಾವು இருக்கிறோம். ಹೊಸ ಮನುಷ್ಯರುಗಳಾಗಿ புதிய மனிதர்களை போல வாழ ಹೊಸ வேண்டும். ಮನುಷ್ಯರ ಹಾಗೆ ಜೀವಿಸಬೇಕು. இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಜೀವಿಸಬೇಕು. அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். ಅವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நான் நீங்கள் விட்டு விலகி ஓட வேண்டும். ಈಗದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಾವು ನೀನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕು. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು மரணத்திலிருந்து ಮರಣದಿಂದ ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து ನಮಗೆ ಜೀವವನ್ನು நம்மை மறுபடியும் பிறக்க செய்து ನಾವು ಪುನಃ ಹುಟ್ಟುವಂತೆ ಮಾಡಿ அவருடைய ராஜ்யத்தையும் நமக்கு ನನ್ನ கொடுத்திருக்கிறார். ರಾಜ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாம் நீங்கள் இந்த உலகத்தில் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நான் நீங்கள் மனம் திரும்பி ಈಗದ ಪಾಪದಿಂದ ನಾವು ನೀನು ಮನ ತೆಗೆದು புதிய மனிதனை தரித்துக் கொண்டு ಹೊಸ வாழ வேண்டும். ಮನುಷ್ಯನನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು அப்பொழுது ಜೀವಿಸಬೇಕು. ஆண்டவர் இன்றைக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறார்? ದೇವರು ಇಂದು ಏನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ? புதிய மனிதனை போல ಹೊಸ வாழுங்கள். ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ புதிய ಜೀವಿಸಿ. மனிதனை தரித்துக் கொண்டு ಹೊಸ வாழுங்கள். ಮನುಷ್ಯನನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸಿ. தேவனுடைய வார்த்தையை தியானித்து ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ஜெபித்து ಪ್ರಾರ್ಥಿಸಿ கிறிஸ்துவின் சாயலுக்கு நான் நீங்கள் ஒரு நாள் மாறுபட வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಸಾರೂಪ್ಯದ ಹಾಗೆ ನಾವು ನೀವು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಮಾರ್ಪಡಬೇಕು. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಬಯಸುವುದು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எல்லாரும் நின்று ஜெபிக்கலாம். ಇದರಿಂದ ನಿಲ್ಲೋಣ, ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், கிருபையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களிடத்தில் நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இது மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம் என்ற வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் வார்த்தையை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படியா நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது நாங்கள் புதிய மனிதர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. பழைய மனிதனையும் ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற கிரியைகளையும் ஆண்டவரே கழற்றி போட்டு ஆண்டவரே புதிய மனிதனை தெரிந்து கொண்டு வாழும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இனி நான் அல்ல கிறிஸ்தியனுக்குள்ளாக வாழ்கிறான் என்று பவுல் சொன்னதை போல ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, அதிகமாக ஜெபித்து வேதத்தை வாசித்து உங்களுடைய சித்தத்தை அறிந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய சாயலுக்கு நாங்கள் மாறுபடும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு நாங்கள் ஆண்டவர் சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மை குறித்து அறிவினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா, ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதிகமாக ஆண்டவர் உம்மை நாடும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா விதமான பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடுகிறவருக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஜனங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே. இன்னைக்கு கேட்டிருக்கிற வார்த்தை ஆண்டவரே, அப்பா, சத்ருவானம் திருடி கொண்டு போகாதபடி ஆண்டவரே, இந்த வார்த்தையை இவர்கள் அவர்களுடைய இருதயத்தில் வைத்து தியானம் செய்து அதை அபியாசம் செய்யும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை பலப்படுத்த வழிநடத்துகிறார், ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா, இயேசுவே செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. அதிகமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, மாப்பிசைகிற தொட்டி எண்ணெய் பாத்திரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. காணிக்கைகளை தசம பாகங்களை ஆசீர்வதியும், போக்கில் வருகிற ஆசீர்வதியும், எல்லா கெட்டதிலிருந்து எல்லா தீமையிலிருந்து நீங்களாக ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே உம்மை சார்ந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே.
எங்களுக்காக நாங்கள் வாழாமல் ஆண்டவரே, சுயத்திற்காக நாங்கள் வாழாமல் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஜனங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உடைய வருகைக்காக நினைங்களை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவரே. எப்பொழுதுமே விழித்திருந்த ஆண்டவரே, பரிசுத்தத்தை நாட வேண்டும் என்ற வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க முடியாது ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தர்கள் அப்பா, நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தத்தை அபியாசம் செய்த ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யும் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதியும், இருக்கிற தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நினைக்கவும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை